சொற்றுணை வேதியன் ஜோதியானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதுழ கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமசிவாயவே. இல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ சொர்ணாம்பிகம்பா சமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, என் அன்பு நேயர்களே, பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில் அவர் இருக்கார். அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. நவகிரகங்களில் சுபத்துவம் பெற்ற கிரகம், ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். அனுகிரகம் செய்யக்கூடிய, அல்லது ராத்திரி 12 மணிக்கு ஆனாலும் சரிதான், கர்த்தால 3 மணிக்கு ஆனாலும் சரிதான், எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார். இது ஒரு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம். அதே போல் இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான், காலபுருஷனுக்கு 1ஆம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். மகரத்தில் அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். இதுவும் ஒரு சிறப்பான விஷயம். பொதுவாகவே மேஷராசி, விருச்சக ராசி அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம். அதே போல் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப உச்சமாக இருக்கார், அப்போ இந்த 45 அடுத்து வரக்கூடிய ஒரு 1.5 மாதம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும். அதே போல் யாருடைய ஜாதகத்திலலாம் செவ்வாய் நீச்சமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு 50% நன்மைகள் நடைபெறும். ஸோ செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் போல் மீனத்தில் ராகு பகவான், கன்னியிலே கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான் என்று மகரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். ஃபஸ்ட்டு ஒரு 14 நாட்கள் மாசி மாதம் பிறந்த உடனே பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து அவர் கும்பத்துக்கு போயிடுவார். அப்போ இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமே ஆனால், குரு சனி தொடர்பு, சனி பகவான் 3வது பார்வையாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள, அதே போல் செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார். ஏன்னா மகரத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு 4வது பார்வை, குருவுடைய பார்வை கிடைக்கும். அப்போ இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான பலன்களை காண்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறார். பொதுவாகவே மேஷராசி என்பர்களுக்கு ராசிநாதன், ராசியில் இருக்கக்கூடிய குரு, அதே போல் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவானுடைய உச்சம், இதெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம், ரொம்ப அற்புதமான கால நேரங்கள். தொடர்ந்து எதிரிகளுடைய தொந்தரவு, எதிரிகளுடைய பயம் இருக்குமே ஆனால் தொடர்ந்து எதிரிகள் துரத்திக்கிட்டே இருக்காங்க சாமி. ஒன்று இவர் போனால் அடுத்த ஆள், இவர் போனால் அடுத்த ஆள், இவர் போனால் அடுத்த ஆள், எல்லாம் ஒன் பை ஒன்னா கட் பண்ணிக்கிட்டே வராங்க சாமி, துரத்திக்கிட்டே வராங்க. அந்த மாதிரியான எதிரிகளுடைய தொந்தரவுகள் நீங்கள் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். சமுதாயத்தில் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், உயர்ந்த குடும்பத்தில் இருக்கலாம், அரசியல் தலைவராக இருக்கலாம், அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம், இன்னும் மேல் அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லை பிரைவேட் ஜாபில் இருக்கலாம். அப்போ மேஷ ராசி அன்பர்களே, எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால், நேற்று வரலும் நியாயம் தர்மம் பார்த்துட்டு, அல்லது வெளியில் சொன்னால் அசிங்கம், வெளியில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அதை வச்சுட்டு ஒரு பயமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் முதல் உங்கள் எதிரிகளை நீங்கள் ஓட விட போகிறீங்க. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஓட விட போகிறீங்க, துரத்தி அடிக்க போகிறீங்க. அதுதான் விஷயம். எந்த அளவுக்கு
மேஷ ராசி அன்பர்களுக்கு எதிரிகளால் தொந்தரவு இருந்ததோ, எவ்வளோ தூரம் உங்களை அவன் அக்கிரமம் பண்ணானோ, அதர்மம் செய்தானோ, அந்த அதர்மத்திற்கெல்லாம் தர்மப்படி நியாயமான உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி இந்த பிப்ரவரி மாதம் காத்திருக்கிறது மேஷ ராசி அன்பர்களே. அதே போல் செவ்வாயுடைய உச்சம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது செவ்வாயுடைய காரகத்துவம் எல்லாம் அங்கே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆகும். போராத குறைக்கு அந்த செவ்வாய் பகவான் யாரை டச் பண்ணுறாருங்க? முழு சுபரான குருவை தொடுகிறார். முதல்ல திருமண தடைகள் விலகும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். இதுதான் இந்த மேஷராசிக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான், மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். 30 வயசு 40 வயசு 45 வயசு யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கோ இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக முடியாத திருமணங்கள் கூட முடிந்துவிடும். நிறைய காதல் திருமணங்கள் இருக்குது. ஜாதகம் மேட்ச் ஆகலை, ஒரே நட்சத்திரமாக இருக்குது, ஏக நட்சத்திரமாக இருக்குது, ரஜ்ஜு வரலை, வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான திருமண தடைகள் இருக்குமே ஆனால், அல்லது முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், அதே போல் மெயினாக அந்த விவாகரத்து, டிவோர்ஸஸ் ரொம்ப நல்லா இழுத்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ அதெல்லாம் முடிஞ்சால் தான் சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா என் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலான்னு பார்க்குறேன், சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலான்னு பார்க்குறேன். அப்போ அந்த மாதிரியான தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய அதே அற்புதமான மாதமாக, ஏன்னா மங்கள நான் கூட்டக்கூடிய மாங்கல்ய சரடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாங்கல்ய சரடுனா மங்களன்னு சொன்னாலே அது செவ்வாய் பகவான் தான். அதனால தான் இந்த செவ்வாய்க்கு அனுப்பின இந்த சேட்டலைட்டு கூட மங்கல்யான்னு பேர் வச்சாங்க. அப்போ இது எல்லாமே வானியல் சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டது. அப்போ குரு மங்கள யோகம் ஏற்பட்டு திருமண தடைகள் விலகும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடையே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் விலகி எல்லாம் ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை மேலோங்கக்கூடிய நாளாக மாதமாக அமைகிறது. உடன் பிறந்தவர்கள், அப்பா கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், அம்மா கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், சித்தப்பா பெரியப்பா கூட சண்டையாக இருக்கலாம், சித்தப்பா பசங்க கூட சண்டையாக இருக்கலாம், அல்லது அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, அக்கா தங்கைகள் பிரச்சனை. இப்போ உங்கள் கூட பிறந்தவங்க, அப்பா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க, அந்த சகோதர ஸ்தானத்தில் வரக்கூடிய இடங்களில் எல்லாம் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் விலகி குடும்ப ஒற்றுமை மேலோங்கி, அந்த குடும்பத்தில் என்ன தகராறு இருக்கோ, சொத்து தகராறோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, உறவு முறைகள், எங்கள் வழி பிரச்சனையாக இருக்கும், இட பிரச்சனையாக இருக்கும், முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை, இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் அங்கே கஷ்டத்துக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்போ பிரிந்த உறவுகள், குறிப்பாக சகோதர ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், சித்தப்பா பெரியப்பாவானாலும் சரிதான், அந்த குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். வராத காசு பணங்கள் கூட வீடு தேடி வந்து சேரும் மேஷராசி என்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, இடம் பிரச்சனைகள் விலகும். ஏன் இட பிரச்சனை? செவ்வாய் பகவான் பூமிக்காரகன். அப்போது நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாக இருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா ப்ரமோட்டராக இருக்கலாம், பில்டராக இருக்கலாம், அல்லது கனிம வளங்கள், இந்த மண்ணை தோண்டி எடுக்கிறது, அந்த மாதிரியான கனிம வளங்கள், குவாரிகள், ஜல்லி, தார் ஊற்றுறது, அந்த மாதிரியான ரோடு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடியவங்க. அப்போ பூமி விவசாயிகள், இப்போ விவசாயிகள் மெயினாக நம்ம சொல்லணும். அப்போ விவசாயிகள், அப்போ யாரெல்லாம் அந்த பூமியை தொட்டு அதை ஒரு தொழிலாக பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் ஒரு மாபெரும் வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. இது எப்படி உங்களுக்கு வெற்றியாக அமையணும் அப்படிங்கிறத உங்கள் ஜாதகம்தான் முடிவு பண்ணும். பொதுவான பலன்கள், அதாவது இந்த பிப்ரவரி மாதம் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார், செவ்வாய் குருவுடைய தொடர்பு ஏற்படுகிறது. இந்த மாதிரி ஒரு உச்சம் பெற்ற கிரகம் ஒரு சுபகிரகத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும்போது நன்மை நடக்கும். அதுலேயும் அந்த குரு பகவான் செவ்வாயுடைய சொந்த வீட்டில் மேஷத்தில் நிற்கிறாரு.
அது சனியுடைய பார்வையும் பெறுகிறார். அப்போ சனி செவ்வாய் குருவுடைய சேர்க்கை இருக்குது. இதெல்லாம் இந்த காம்பினேஷன் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இதன்படி உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது? நீங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க சாமி, ரொம்ப சந்தோஷம். நான் ஜெயிப்பேனா அப்படின்னாக்கா, நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், நான் ஒரு பில்டர் பண்ணுறேன், நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை நான் வந்து மினரல்ஸ் அது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன். இப்போ எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஒரு திருஷ்டி ப்ராப்ளம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது, அல்லது பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருக்குது, நான் ஜெயிப்பேனா அப்படின்னு கேட்டாக்கா, அது ஸ்பெசிஃபிக்காக அவங்களுடைய பர்த் சார்ட், உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். காலமும் நேரமும் கிரகமும் மேஷ ராசிக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய வகையிலே, கருணை காட்டக்கூடிய வகையிலே, வெற்றியை தரக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அந்த கருணையை, அந்த வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதா என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம் தான், உங்கள் தலையெழுத்து தான் முடிவு செய்யும். அதை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த செவ்வாயுடைய காரகத்துவமாக இருக்கக்கூடிய பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்க எல்லாருக்குமே சிறப்பானதாக இருக்கும். அதே போல் காவல்துறை அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள், சீருடை பணியாளர்கள், யாரெல்லாம் அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களோ அந்த மாதிரியான உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கும் மிகவும் சிறப்பான முறையில் இருக்கும். அதே போல் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, ஃபயர் சர்வீஸு, மெயினாக நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அது கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ப்ரைவேட்டாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ண அந்த உத்தியோகம் செய்யக்கூடியவங்க, இல்லை அது சார்ந்த இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு வெல்டிங் ஷாப்பாக இருக்கலாம். அந்த மாதிரி இந்த இது சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அதி அற்புதமான முறையில் ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய வகையிலே அமைகிறது. அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய 12ஆம் அதிபதி 7-12 செவ்வாய் பகவான், அதிலும் குறிப்பாக முழு அசுபராக ரிஷப லக்னமானாலும் சரிதான், ரிஷப ராசியானாலும் சரிதான், 7-12 அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். இது 50% உங்களுக்கு நன்மை. அதே சமயத்தில் 50% மிகுந்த கவனம் தேவை. பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் 9 கூடியவன் 10லே அமைந்திருக்கிறார். அப்போ ரிஷபராசி நேயர்களே, யாருடைய அந்த பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் அந்த பிதிர்கர்மாலாம் இப்போ வந்து ஆக்டிவேட் ஆகும். தேவையில்லாத வெளி பிரச்சனைகள் எல்லாம் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் நல்லா தான் சாமி போயிட்டுருக்கு, ஒன்றும் குறையே இல்லை, பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. எல்லாம் திடீர்னு பாருங்கள், இப்போ இந்த மாதம் ஒரு 10 நாளாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது. அப்படிலாம் லைஃப் டைம் நல்லா போயிட்டே இருந்தது சாமி. நான் திடீர்னு ஒரு 20 வருஷமாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு 12 வருஷமாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வந்து இப்போ திடீர்னு அது வந்து பிரச்சனையாக இருக்குது. அந்த மாதிரி நீண்ட நெடுங்காலமாக தொடர்ந்து வரக்கூடிய தொடர்புகள் எல்லாம் கூட இங்கே விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் ரிஷபராசி நேயர்கள். குறிப்பாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் 12ல் இருக்கக்கூடிய குரு பகவானும் அங்கே ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். 10ல் இருக்கக்கூடிய சனி 12ல் இருக்கக்கூடிய குருவை பார்க்குறாரு. 9ல் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 12ல் இருக்கக்கூடிய குருவை பார்க்கிறார். அப்போ என்ன நடைபெறும் என்று சொன்னால், ரிஷபராசி நேயர்களே, ஒரு சில ரிஷபராசி என்பர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். சுபத்துவமான விரயங்கள் ஏற்படும். ஒரு வீடு கொடுத்தனம் போகிறது, வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அல்லதுனா புதுசாக ஒரு வீடு வாங்கிறது. ரொம்ப நாள் நீண்ட நாள் கனவு சாமி எனக்கு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு, அப்போ என்னால் வீடு வாங்க முடியுமா, நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு சரியாக வீடு அமையலை. அப்போ அந்த மாதிரி வீடு அமையும். அது ஃப்ளாட்ஸாக இருக்கலாம், அல்லது இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கலாம், அல்லது எம்டி லேண்டாக இருக்கலாம். வீடு நானே கட்டுறேன் சாமி, எனக்கு இடம் வாங்கி வீடு கட்டணும்னு எனக்கு ஆசை
அதனால் நான் வந்து இடம் வாங்கணும்னு அமையுமா சாமி, ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு இடமே அமையலை. அந்த மாதிரி உங்கள் கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது ரிஷபராசி நேயர்களே. அப்போ இதெல்லாம் வந்து சுப விரயங்கள், கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இடம் வாங்குறது, பில்டிங் கட்டுறது, அல்லது அதுக்கான வந்து ஒரு லோன் போடுறது, லோன் போட்டு அப்ளை பண்ணி அதுக்கான செலவுகள் செய்வது, அது வீண் செலவு கிடையாது, சுப செலவுகள். அல்லது பசங்களுக்கு திருமணம் செய்வது, பசங்களை படிக்க வைக்கிறது, படிப்புக்கான செலவுகள், கல்விக்கான கட்டணங்கள், இது எல்லாமே சுப விரயமாக அமைந்துவிடும். நன்மை இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வந்து நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சி. அப்போ நீங்கள் எந்த இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடன் அடைக்கிறதுக்காக பெரிய கடன் வாங்குவது, அதுதான் அசுபமான விரயம், வீண் விரயம். உங்கள் பணத்தை கொண்டு போய் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, நம்பி ஒருத்தர்கிட்ட போய் கொடுக்கறது, நிறைய அதிகமான வட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இடத்துல போய்ட்டு உங்கள் பெரிய அமௌண்ட்டை கொடுத்து மாட்டி நிற்கிறது, ஏமாந்து நிற்கிறது, முதலீடு செய்துட்டு அந்த இடத்துல டெவலப் ஆகாமல் இருக்கிறது, அதாவது உதவி செஞ்சுட்டு மாட்டிக்கிறது. இந்த மாதிரி வீண் விரயங்களிலே ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ரிஷபராசி நேயர்களே. அவன் நீங்கள் இத்தனை நாளாக பார்த்து சேர்த்து வச்ச அந்த ஒரு ரூபாயுமே கூட வீண் விரயங்கள் ஆவதை தவிர்க்க வேண்டும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அமையுமே ஆனால் ஒரு ஃபோன் போட்டு யாராவது ஒரு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. சார், நம்ம இதை பண்ணலாமா, இதை செய்யலாமா, இதை கொடுக்கலாமா, அல்லது நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணலாமா, இப்போ எனக்கு பக்கத்துலேயே ஒரு கடை வருது சாமி, நான் அதை எடுத்துடலான் இருக்கேன். ஒரு ஃபோன் போட்டு ஒரு அட்வைஸ் கேட்டு அதன் பிறகு அதை செய்வது நல்லது. நான் பிஸ்னஸ் தான் டெவலப் பண்ணுறேன், நான் வந்து தொழிலை தான் அபிவிருத்தி பண்ணுறேன், பக்கத்துலேயே ஒரு கடை வருது சாமியை விட்டால் கிடைக்காது, நான் உடனே 20 லட்ச ரூபா அட்வான்ஸ் சொல்கிறாங்க, உடனே கட்டிட்டேன், இப்போ செய்யலாமான்னு கேட்டு செய்கிறது சிறப்பு. அதே போல் அந்த இடத்துல நான் வந்து ஒரு மிஷினரி வாங்குகிறேன், இல்லை வந்து இப்போ ப்ராடக்டை வாங்கி போடுறேன், எதுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ டெவலப்மெண்ட்டாக இருந்தாலுமே கூட இப்போது டெவலப்மெண்ட்டுக்கான காலம் வருதா, ஏன்னா இந்த வீண் விரயங்களாக அமைஞ்சிடக்கூடாது, கவனம் தேவை. அப்போ சுப விரயங்கள் தானாக நடக்கும். வீண் விரயங்களை பொறுத்தவரையிலே ரிஷபராசி நேயர்களே ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இது கடன் பெறுவதற்கான காலம், ரொம்ப முக்கியமே அதுதான். ஏன்னா இந்த எப்போ இந்த சனி பகவான் போய் குருவை டச் பண்ணுற, குரு வந்து பணக்காரங்க, செல்வத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் அந்த குரு பகவான். அப்போ நீங்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ரிஷபராசி நேயர்களே கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். கடன் பிரச்சனையாக இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளில் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். புதுசாக ஒரு கடன் வாங்க போல, ஆல்ரெடி கடன் வாங்கிட்டீங்க, அது வட்டி கட்ட முடியல, இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல, ரொம்ப நெருக்குறாங்க, அப்போ அதுக்குரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அப்போ அதற்குரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. ஏன்னா இந்த கடன் பிரச்சனை சாதாரணமாக நினைக்காதீங்க. அதுவும் நான் ரிஷபராசி அன்பருடைய நிலைமை என்ன என்பது எனக்கு தெரியும். எவ்வளோ பெரிய புத்திசாலிகள் கூட, ரொம்ப டேலண்டான பர்சனாக இருப்பாங்க, எல்லாரையும் மிரட்டிட்டு வந்துடுவாங்க, இவங்களை பார்த்தா 10 பேர் பயப்படுவாங்க, ஆனால் இவன் போய் ஒருத்தட்ட ஏமாந்து வந்திருப்பாங்க. ஒரு பெரிய குடும்பமாக இருக்கும், ரொம்ப ரகசியமாக இருக்கும். எத்தனையோ நம்மளுடைய அன்பர்கள், என்னுடைய கிளைண்ட்ஸு நம்ம ரிஷபராசியில் பார்க்குறோம். பெரிய பெரிய குடும்பங்கள் கூட ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு படாடபமாக இருப்பாங்க, பெரிய குடும்பமாக இருக்கும், ஒரு பாரம்பரியமான குடும்பமாக இருக்கும். ஒரு பெரிய தொழில் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களோ அல்லது பாரம்பரியமாக அந்த பிஸ்னஸை செஞ்சுட்டு வர ஒரு 50 வருஷமாக 70 வருஷமாக அந்த பிஸ்னஸை செஞ்சுக்கிட்டு வருவாங்க. அவர்கள் கூட ரொம்ப எளிமையாக ஏமாந்துருப்பாங்க கடன் பிரச்சனையில். ஒன்று கடன் கொடுத்து மாட்டியிருப்பாங்களா, வாங்கி மாட்டியிருப்பாங்க. அவங்கள்ட்ட எல்லாமே இருக்குது, என்கிட்ட ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து இருக்குங்க சாமி, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 2 கோடி ரூபாய் வேணும்னுவாங்க. அப்போ இந்த மாதிரியெல்லாம் ரிஷபராசி என்பர்களே உங்களுடைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் என்ன என்பது எனக்கு தெரியும்.
அப்போ நீங்கள் சாதாரண நிலையில் இருந்தாலும் சரி தான், ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் சரி தான், பெரிய பிஸ்னஸ்மேனாக இருந்தாலும் சரி தான், கடன் பிரச்சனைகள் கடன் விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி ரொம்ப கடன் ரொம்ப அதிகமாக இருக்கா, கவலையப்படாதீங்க. ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் ஆலய வழிபாடுகள் தெரிந்து அதை செய்வீர்களேயானால் நிச்சயம் நீங்களும் வெற்றி பெற முடியும் ரிஷபராசி நேயர்களே. அதே போல தான் வேலை வாய்ப்புகள். இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரிஷபராசி அன்பர்களே, இது உங்களுக்கான மாதம். நிச்சயமாக ரொம்ப நாளாக வேலைக்கு போகாதவங்க கூட இந்த மாதம் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என் பையன் ரொம்ப நாள் அது சமயம் வேலைக்கே போக மாட்டான், 20 வயசு ஆகுது, 21 வயசு ஆகுது, இல்லை 30 வயசு ஆகுது, நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்த சமயம் இப்போ உட்காந்துருக்கேன் வீட்டில், அல்லது நடுவில் வேலை போயிடுச்சு திரும்பவும் நிறைய ட்ரை பண்ணுறாங்க சாமி, ஆனால் வேலை கிடைக்கல. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே, இது வேலை கிடைக்கக்கூடிய மாதம். அரசு அதிகாரிகளானாலும் சரிதான், அரசாங்க உத்தியோகமானாலும் சரிதான், அல்லது தனியார் வேலை பிரைவேட் ஜாப், கம்பெனி ஜாப், பிரைவேட் ஜாப் ஆனாலும் சரிதான், நல்ல ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கீங்க, ஏதோ ஒரு கடுமையான சூழ்நிலை வேலை போயிடுச்சு, அதே ரேங்கில் திரும்ப எனக்கு வேலை கிடைக்குமா, அல்லது ஒரு நல்ல ரேங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அங்கே ஏதாவது ஒரு காம்படிஷன்ஸ் இருக்குது, வேலையில் ஒரு போட்டி பொறாமைகள் இருக்குது, ஒன்றும் கவலையே படாதீங்க, அதுக்கு உரிய பரிகாரங்கள் பூஜைகள் உண்டு. அதே போல் ஒரு ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்க்குறீங்க, அந்த ப்ரமோஷன்ஸ்லாம் ஈஸியாக வாங்க முடியும். அப்போது உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே, அது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரி தான், ப்ரைவேட் ஜாப் ஆனாலும் சரி தான், இந்த பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்கு கை கொடுக்கக்கூடிய வகையிலே அமைகிறது. அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும். திருமண யோகங்கள், குருமங்கள யோகம் உண்டாகிறது. 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். திருமண யோகத்துக்கு மட்டும் நம்ம அதை பார்க்கணும். அப்போ திருமண யோகங்கள், முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள், திருமண யோகங்கள் கைகூடும். நீண்ட நாட்களாக பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட திருமண யோகங்கள், மங்கள நான் பூட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் குழந்தை பாக்கியம். இந்த குழந்தைக்கு 2 விஷயம் பார்க்கணும். எல்லாரும் குருவை பார்க்குறாங்க, அப்படின்னா ராகுவை பார்க்குறாங்க. மெயினாக யாரை பார்க்கணும்னா செவ்வாய். செவ்வாய் தான் வீரியம், வேகம், பவர், எனர்ஜி. அப்போ குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் செவ்வாய். அவரோட அந்த வீரியம் குறைஞ்சு போச்சுன்னா அப்புறம் எப்படி குழந்தை அங்கே உருவாகும்? அப்போது வீரியம் தேவைன்னா செவ்வாய் தான் ரொம்ப முக்கியம். அந்த செவ்வாய் பலமாக இருக்கின்ற ஒரு அற்புதமான தருணம். ஆகையினால ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு 9ல் செவ்வாய், குழந்தை பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாட்களாகும். இல்லை சாமி, நாங்கள் நிறைய ட்ரை பண்ணிட்டோம், நம்ம ஐவிஎஃப் கூட நான் 2-3 வாட்டி பண்ணிட்டேன், மீட் ஆகவே இல்லை. யூ டோன்ட் வரி. நிச்சயமாக அதுக்கான ஆலய வழிபாடுகளை தெரிந்து செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் கைகூடும். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக, முக்கியமான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 8லே செவ்வாய் பகவான் மிதுன ராசியை பார்க்கிறார். அதுவும் எப்படி பார்க்கிறார்னாக்கா, லாபஸ்தான அதிபதி. லாபஸ்தான அதிபதி உச்சம் பெற்று உச்ச பார்வையிலே பார்க்கிறார். பொதுவாக மிதுன ராசியில் எந்த கிரகமும் உச்சம் நீச்சம் அடைவது இல்லை. ஆனால் மிதுன ராசிக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உச்சம் பெற்ற ஒரு கிரகம் அதை மிதுன ராசியை 8வது பார்வை. இப்போ யாருக்குமே 8க்கு பார்வை கிடையாது, எந்த கிரகத்துக்குமே 8க்கு பார்வை கிடையாது. ஆனால் செவ்வாய் பகவானுக்கு தான் 4, 7, 8ங்கிற பார்வை உண்டு. அப்போ அந்த 8 என்று சொல்லக்கூடிய நம்பர் அவ்வளோ உயர்ந்த உன்னதமான ஒரு எண்.
8 நாளே நமக்கு எல்லாம் என்ன தோணும், ஒரு கஷ்டம் அஷ்டமோ அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அந்த அஷ்டமி திதி கூட ரொம்ப விசேஷமானது அப்படின்லாம் இப்போ நிறைய பதிவுகள் வருது நம்ம பார்க்குறோம். அப்போ இது செவ்வாய் பகவான் மகரத்திலே உச்சம் பெற்று மிதுன ராசியை 8வது பார்வையாக பார்க்கிறார். 3-11 குரு பகவான் அமைந்து லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். இது அந்த செவ்வாயும் குருவுமே கூட குருமங்கள யோகம் ஏற்படுகிறது. மிதுன ராசி என்பர்களே, வெளியில் சொல்ல முடியாத வகையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எந்த மாதிரியான அதிர்ஷ்டம்? மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். சில பேருக்கு ஏதான பூமியில கிடைக்கலாம், சில பேருக்கு ஏதாவது பெரிய அதிர்ஷ்டமா அமையலாம், நம்பர் அமையலாம். அப்ப மிதுன ராசி என்பர்களே, 8ல் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று மறைமுகமான பலன்களை கொடுக்க போகிறார். பொதுவாக மிதுன ராசி என்பர்களே, நீண்ட நாளா ஒரு சொத்து பிரச்சனை இருந்துகிட்டு வருது அப்படி வச்சுப்போமே. ஒரு சொத்து பிரிக்கவே முடியல, அனந்தமிங்க சொத்து, சித்தப்பா சொத்து, பெரியப்பா சொத்து அப்படி இருக்கு. அது பல கோடி ரூபாய்க்கு போகுது. சொத்தை பிரிச்சா ஒருத்தர் ஒத்துக்கிறாரு, ஒருத்தர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்ப அந்த மாதிரியான சொத்து பிரச்சனைகள், பிரிக்க முடியாத சொத்து பிரச்சனைகள் அல்லது ஏற்ற தாழ்வுகள், எனக்கு அதிகம், உனக்கு கம்மி, உனக்கு இவ்வளோதான், நீ பின்னாடி இப்போ சின்னதான் உனக்கு, அந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் அல்லது சின்னவங்க பெரியவங்கன்ற அந்த பாகுபாடுகள், எல்லாருக்கும் சமமாக தானே இருக்கணும், அதில் பாகுபாடுகள், அந்த மாதிரியான வேறுபாடுகள் இருக்குமே ஆனால், அதனால் வரக்கூடிய சொத்து பிரச்சனைகளாக இருக்குமே ஆனால், நிச்சயமாக மிதுன ராசி என்பர்களை இந்த மாதம் அந்த மாதிரியான சொத்து பிரச்சனைகள்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த சொத்து எனக்கு சேருமா சாமி, கொடுக்கவே மாட்டுறாங்க, இந்த சொத்து எனக்கு என் பிள்ளைக்கு கிடைக்குமா, தரவே மாட்டுறாங்க சாமி, அந்த மாதிரிலாம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, அந்த மாதிரியான இடர்பாடுகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதே போல் ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க, ஒரு கேஸ் ஓடுது, சொத்து சம்பந்தமான கேஸ் ஓடுது, ஒரு அப்பீல் போயிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால், அந்த வம்பு வழக்குகள்லாம் கூட உங்களுக்கு நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரலாம், ஃபேவரபுளான ஜட்ஜ்மெண்ட் வரலாம். மிதுன ராசிக்கான ஃபேவரபுளாக அந்த ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்புகள் அமையலாம். அப்போ இடம் சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அதிலும் குறிப்பாக பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், நிச்சயமாக மிதுன ராசி என்பர்களே அது உங்களுக்கு சாதகமாக அமையும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சேரும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம், அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒத்து போகாது. அப்பா ஒரு பெரிய நல்ல அரசியல் தலைவராக இருப்பாங்க, அரசியல்லாம் ஒரு மிகப்பெரிய கொடிகட்டி பறக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, எல்லாம் ஒரு ஃபெமிலியர் ஃபேஸாக இருப்பாங்க, அல்லது ஒரு பேர் புகழ் வாய்ந்த ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது. வீட்டோட வெளியில் வந்திருப்பான் பையன், அல்லது இவர் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சிகள் அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கும். அப்போ அந்த மாதிரியான பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு முறைகள் கூட மீண்டும் அப்பா கூட போய் சேர்ந்துக்கிறது, இல்லை அப்பாவை கூட திரும்ப உங்களை இன்வைட் பண்ணுறது, அந்த மாதிரி பிரிந்த உறவுகள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மிதுன ராசி என்பர்கள். நம்ம எத்தனையோ இடத்துல நம்ம பார்க்குறோம், நிறைய அரசியலில் பார்க்குறோம், நாம் நிறைய சினிமா துறையில் பார்க்குறோம், அரசியலில் நம்ம நிறைய பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரியான குடும்ப பிரிவுகள் இருக்குமே ஆனால், அந்த குடும்ப பிரிவுகள் கூட மெயினாக பிள்ளைகள் பெற்றோர்கள், அதுக்கு அடுத்தபடியாக மற்ற உறவுகள், உடன் பிறந்தவங்களாக இருக்கலாம், அக்கா தங்களாக இருக்கலாம், அனந்தமிகளாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவியாக இருக்கலாம், அல்லது காதலர்களாக இருக்கலாம். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலம். இதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மனமாற்றம். இந்த திடீர்னு சொன்னாலே அந்த இடத்துல 8ன்னு உட்காருதுன்னு அர்த்தம். எங்கெல்லாம் திடீர்னு நடக்குதோ அதுக்கெல்லாம் 8ங்கிற எண்ணு காரணம். அப்போ செவ்வாய் அந்த 8ல் உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே
உச்சம் பெற்ற செவ்வாய் லாபஸ்தான அதிபதி குருவை பார்க்கின்ற காரணத்தினாலே வராத பணங்காசுகள் கூட வந்து சேரும். மிதுன ராசி அன்பர்களே, வராத பணங்காசுகள் வந்து சேரும். ரொம்ப நாளாவது ஒரு பைசா உங்களுக்கு வரணும், ஒரு 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா அல்லது பல கோடி ரூபாய் கடன் இருக்குது, அந்த கடன் உங்களுக்கு அடைக்கணும். அல்லது ஒரு வட்டிக்கு ஆசைப்பட்டு ஒரு பல கோடி ரூபாய் கொடுத்துட்டீங்க, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டீங்க. நீங்கள் போட்டது மட்டும் இல்லாமல் 10 பேர்கிட்ட வாங்கியும் போட்டீங்க, 10 பேர் கை காமிச்சிட்டீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் பதில் சொல்லணும். இந்த மாதிரியான சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ அந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். மிதுன ராசி என்பவர்களே, நிச்சயமாக வராத பணங்காசுகள் கூட உங்களுக்கு வந்து சேரும். கொடுத்த பணம் திரும்பும். அது எவ்வளோ பெரிய பணமாக இருந்தாலும் சரிதான். அதற்கான நாள், அதற்கான நட்சத்திரம், அதற்கான வழிபாடுகள், சிறப்பு வழிபாடுகள் உண்டு. இவற்றையெல்லாம் தெரிந்து நீங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல் மெயினாக பிஸ்னஸ், தொழில் அமைப்புகள், வருமானம். மிதுன ராசி என்பவர்களே, தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை செய்யும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கக்கூடிய குரு பகவான், அதே போல் உங்களுக்கு திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சனி பகவான். இப்போ 3 கிரகம் மிதுனத்தை பார்க்குது. 1 செவ்வாய் 8வது பார்வையாக, 2வது சனி பகவான் 9வது பார்வையாக, 3வது குரு பகவான் 3வது பார்வையாக. நாடி கான்செப்ட் பிரகாரம் 3, 7, 11 ஒரு பார்வை உண்டு. அப்போ இந்த 3 கிரகங்கள் மிதுன ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். மெயினாக தொழில் அமைப்புகள், பிஸ்னஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் அமைப்புகள் மிகவும் சிறப்பான முறையில் இருக்கும் மிதுன ராசி அன்பர்கள். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ பெரிய ஏற்ற இறக்கங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் தொழிலில் லாபம் பெறக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது. அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, கடகராசி என்பர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக அமைகிறது. ராசிக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் பகவான், ராசிக்கு 8லே சனி பகவான், ராசிக்கு 10வது வீட்டில் குரு பகவான். ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய் ராகு தொடர்பு ஏற்படுகிறது. நிறைய வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாடு போகக்கூடிய வெளிநாட்டு உத்தியோகங்கள், ரொம்ப நாளாக படிப்புக்காக, கல்விக்காக, ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு போனோம், அங்கங்கே யுத்தம் நடக்குது. அதனால் இப்போது நிறைய பேரண்ட்ஸ் பசங்களை அனுப்புறதுக்கு பயந்துன்னு உட்காந்துருக்காங்க, அனுப்ப முடியாமல் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான வேறு நாடுகள்லாம் உங்களுக்கு அந்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதே போல் வெளிநாட்டு உத்தியோகம், மெயினாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் வெளிநாட்டில் பசங்க இருப்பாங்க, இவங்க போய் பார்க்க முடியாது, விசா கிடைக்காது. இப்போ அமெரிக்காவில் நிறைய அதை ஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க விசாக்கெல்லாம். ஸோ அவங்க அந்த மாதிரியான விசாலாம் கூட இப்போ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னாக்க இந்த மாதம் உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்க போகுது. நிறைய நன்மைகள் நடக்க போகுது கடகராசி அன்பர்களே. சனி ராகு அல்லது செவ்வாய் ராகு தொடர்பு, இந்த செவ்வாய் ராகு தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே மெயினாக ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அனிமேஷன் டெக்னாலஜி அல்லது எடிட்டிங்கில், சினிமா துறையாக இருந்தாலும் சரிதான், இல்லை கம்ப்யூட்டர் செக்ஷனாக இருந்தாலும் சரி, எடிட்டிங் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கேடு அதில் அந்த டிசைன் செய்யக்கூடியவங்க, ஆர்கிடெக்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் மெயினாக இன்ஜினியர்ஸ், டெவலப்பர்ஸ், ஐடி டெவலப்பர்ஸ், இந்த மாதிரியான உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அல்லது இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது இதையே ஒரு பிஸ்னஸாக செய்யக்கூடியவர்கள், ஒரு கம்பெனியாக இருக்கலாம்.
இவங்க எல்லாருக்குமே கடகராசி என்பர்களே இந்த மாதம் அற்புதமான மாதமாக, ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக அமையப் போகிறது. உங்களுடைய உத்தியோகமாக இருந்தாலும், உங்களுடைய தொழிலாக இருந்தாலும், அந்த தொழிலில் அல்லது உங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள்லாம் என்னவா இருக்கலாம்? மேபி உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு இல்லை நெக்ஸ்ட்டு லெவலுக்கான அந்த வளர்ச்சி அது தடைபடலாம். அது யாராவது ஒருத்தரால் தடைபட வைக்கலாம். நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ, அல்லது இந்த வளர்ச்சிக்கு தடை என்னன்னு தெரியல சாமி, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் இடிக்குது. அப்போ அந்த மாதிரியான தடைகள், வளர்ச்சிக்கான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி நேயர்களே. குறிப்பாக நான் சொன்னேன், அந்த இன்ஜினியர்ஸ் அல்லது ஆப் டெவலப்பர்ஸ் மற்றும் ஐடி செக்ஷனில் பொறுத்தவரையிலும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே போல் சினிமா துறையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் அந்த சைடில் இருக்கக்கூடியவங்களுக்கும், அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுக்கும் நிச்சயமாக இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னாக்கா அரசாங்கத்துறையாக இருக்குமே ஆனால் அந்த இபி செக்டர்ஸ் அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ட்ரிபிள் இ படிச்சிருக்கக்கூடியவங்க, அதே போல் அந்த கார் மெக்கானிக்ஸ் அது படிச்சிருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட கடகராசி அன்பர்களாக இருப்பார்களே. ஆனால் இந்த மாதம் அவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கலாம். ரொம்ப நாளாக அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருந்திருக்கலாம், ஜாப் போயிருக்கலாம். ஒரு 6 மாதம் நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் சாமி, ஸோ எனக்கு ஜாப் கிடைக்கல. நிச்சயமாக கடகராசி என்பர்களே இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் கடகராசி என்பர்களே, நீங்கள் வெளிநாட்டில் தான் இருக்கீங்க, வெளிநாட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் சாமி, நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் இருக்கேன், பட் நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஒரு நிம்மதியாகவே இல்லை, அல்லது அங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது, அங்கே ஒரு முன்னேற்ற தடையாக இருக்குது, அங்கே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அல்லது எனக்கு ப்ரமோஷன் வருமா? அல்லது என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாரு, அல்லது என் பாஸ் என்கிட்ட சரியாக பேசலை, அல்லது என் கூட இருக்கிறவங்க என்னை பற்றின ஒரு பேட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரிதான், ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரிதான், அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. இந்த மாதம் அவையெல்லாம் சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குமே, அதாவது இமிக்ரேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்லது இமிக்ரேஷன் சம்மந்தப்பட்ட என்கொயரி, அல்லது ஒரு வம்பு வழக்குகள், ஒரு போலீஸ் கேஸு, தேவையில்லாத வம்பு வழக்குகள், என்கொயரிகள் இருக்குமே, டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிஸ், துறை ரீதியான நடவடிக்கைகள். ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்குமே ஆனால், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் இருக்குமே ஆனால், நிச்சயமாக அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போது அந்த மாதிரி உங்களுக்கு ஃபேவரபுளாக வரணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கான வழிபாடுகள், அந்த தெய்வத்தை அறிந்து, அந்த ஆலயம் எந்த கோவிலுக்கு போகணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் என்பதை அறிந்து செய்வீர்களே ஆனால், அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய அந்த என்கொயரிலாம் கூட உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் கடகராசி என்பவர்களே, பதவி போட்டிகள், மெயினாக பதவி போட்டிகள் தான், நான் நீ அப்படிங்கிற அந்த ஒரு காம்படிஷன்ஸ் அது ரொம்பவே இருக்கும். ஸோ பதவி போட்டிகள் எங்கெல்லாம் இருக்கும்? மெயினாக நம்ம அரசியலை நிறைய பார்க்கலாம், அல்லது ஒரு கௌரவமான தலைமை இருக்குமே ஆனால், ஒரு கமிட்டி இருக்குமே ஆனால், அந்த இடத்துல நம்ம அதை பார்க்கலாம். அப்போது அந்த தலைமை பொறுப்புக்கான போட்டி பொறாமைகள் அல்லது பதவி போட்டிகள் இருக்குமே ஆனால், அந்த பதவி போட்டிகள்லாம் உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய இஷ்யூஸாகவே இருக்காது. அதனால் ஏதேனும் உங்களுக்கு ட்ரபுள்ஸ், பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால், வீண் வம்பு வழக்குகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால், அவை எல்லாமும் விலகி நல்ல முறையில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி நேயர்களே. அப்போ எந்த இடத்துலலாம் கடகராசி என்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா, மெயினாக உங்களுடைய ட்ராவலிங், டிரான்ஸ்போர்ட், இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும்.
சிறு சிறு விபத்துக்கள் முதல் பெரிய பெரிய ஆபத்துக்கள் வரை அது உங்கள் ஜாதகம்தான் முடிவு பண்ணும். சிறு விபத்தா, பெரிய விபத்தா, பெரிய ஆபத்தா அப்படிங்கிறத உங்களுடைய கர்மா அல்லது உங்களுடைய பர்த் சார்ட் அதுதான் முடிவு செய்யும். பொதுவாக இந்த செவ்வாய் ராகு தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே அடுத்த 2 மாதங்களுக்கு போக்குவரத்து, வண்டி வாகன போக்குவரத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அது உங்கள் ஓன் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் டிரைவராக இருந்தாலும் சரிதான், அல்லது வெளியில் போகும்போது வரும்போது நீங்கள் ஓன் டிரைவிங்கில் வெளியில் ஓட்டிகிட்டு போகலாம், லாங் போகலாம், பக்கத்துலேயே கூட போயிட்டு வரலாம். அதிலும் ஸ்பெசிஃபிக்காக 2 வீலராக இருக்குமே ஆனால் ரொம்ப மிகுந்த எச்சரிக்கை. ஏன்னா அங்கே 2 வீலரில் தான் சேதாரங்கள் அதிகமாக இருக்கும். காரில் கூட ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆனால் அந்த 2 வீலர் போக்குவரத்திற்கு அதில் ரொம்ப நம்ம எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ வண்டி வாகனங்களில் சென்று வரும்போது மிகுந்த கவனம் தேவை கடகராசி நேயர்களே. அதே போல் விபத்துக்கள் இருக்கும்னு சொன்னேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், குடும்ப பெண்கள், வேலைக்கு போகலை, நான் ஃபேமிலி ஹவுஸ் ஒய்ஃபாக தான் சாமி இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்கள் கூட வீட்டில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு ஃபயரோ ஒரு விளக்கேற்றும் போதோ அந்த மாதிரியான தீ காயங்கள் அல்லது நெருப்புகள் அல்லது எலக்ட்ரிக்கல் சுவிட்சு கரண்ட்டு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அந்த பெண்களும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப ஒற்றுமை. இந்த குடும்ப ஒற்றுமையை பொறுத்தவரையில் நிச்சயமாக பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேயர்களே. விதின்னு சொல்லக்கூடிய சனியும், விதி என்று சொல்லக்கூடிய சனியும், உறவு என்று சொல்லக்கூடிய செவ்வாயும், தூய்மையான குருவாக இருக்கக்கூடிய அந்த பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குருவோடு இணைகிறார்கள். அப்போ குடும்ப உறவுகள், பிரிந்த உறவுகள் இருக்குமே ஆனால் அந்த பிரிந்த உறவுகள் ரிலேஷன்ஷிப் அது எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு பொண்ணோட பழகிருக்கலாம், ஒரு பையனோட பழகிருக்கலாம், காதலாக இருக்கலாம், காதல் திருமணங்களாக இருக்கலாம், இப்போ தான் சாமி கல்யாணம் ஆச்சு ஆனால் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கலாம். அப்போது அந்த மாதிரி பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக சிம்ம ராசிக்கு அமைகிறது. 2 விஷயம் அல்லது 3 விஷயம் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டும். எல்லாமே உங்களுக்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். பொதுவாக சிம்ம ராசிக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, டைம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கடந்த மாதங்களை விட, கடந்த ஆண்டுகளை விட 2022, 2023 ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். நிறைய விஷயங்களை நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய இடங்கள்ல அந்த பிரச்சனைகளை சந்தித்து அதில் ஒரு சிலர் தோல்வி பெற்றிருப்பீங்க, ஒரு சிலர் நிறைய பேர் அந்த வெற்றியும் பெற்றிருப்பீர்கள். அல்லது இந்த விஷயமே நமக்கு வேணாம் போடான்னு விட்டுக்கடாச்சிட்டு வந்திருப்பீங்க. அப்போ நிறைய இழப்புகள் இருந்திருக்கும் சிம்மராசி நேயர்களே. நிறைய லாஸ் இருந்திருக்கும், நிறைய விஷயங்களை விட்டுட்டு வந்திருப்பீங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்மராசி நேயர்களே, இந்த மாதம் சனி பகவான் இயல்பான நிலையில் உங்களுக்கு நேர்பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார். இன்னொரு விஷயம், குருவுடைய பார்வை. அதே போல் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் 6ஆம் இடத்துல செவ்வாய் கூட இணைகிறார். செவ்வாய் சூரியன் சேர்க்கை. நீங்கள் எப்பேற்பட்ட தம்பதிகளாக இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட அந்யோன்யமான தம்பதிகளாக இருந்தாலும் சரிதான், அல்லது இப்போ என்னன்னு தெரில சாமி, கொஞ்சம் அடிக்கடி வீட்டுக்காரர் கோவப்படுறாரு, இது என்னன்னு தெரில சாமி, இப்போ வீட்டுக்காரம்மா ரொம்ப கோச்சிக்கிறாங்க, ஆவனா நான் கிளம்புறேன்றாங்க, அந்த மாதிரியான இடர்பாடுகள் இருக்குமே ஆனால் 2 மாதத்துக்கு அமைதியாக இருப்பது சிறப்பு. கணவன் மனைவி உறவு முறைகளிலே மிகுந்த எச்சரிக்கை தேவை சிம்மராசி என்பர்களே.
அந்யோன்ய பாவம் அதிகரிக்கும், உங்களுக்கு அன்பு அதிகரிக்கும். உங்கள் பார்ட்னர் மேலே, நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் பெயர் மேலே உங்களுக்கான அன்பு அதிகரிக்கும். ஆனாலுமே கூட காலமும் நேரமும் அதற்கு எதிர்மறையாக உள்ளது. அப்போ அந்த கணவன் மனைவி உறவில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசி என்பர்களே. அதே போல் பெற்றோருடைய அந்த அவங்க வழியாக வரக்கூடிய கர்மாக்கள் அல்லது அவங்க வழியாக வரக்கூடிய சொத்துக்கள், இந்த விஷயங்களில் கூட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமானது. சிறு வயசுல இருந்தால் நமக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல. ஒரு நல்லா வளர்ந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, அப்போது அது என்னவாகும்னு கேட்டிங்கனாக்கா, அந்த மாதிரி சொத்து பிரச்சனைகள், தேவையில்லாத அப்பா பிள்ளைகளுக்குமான ஒரு மனவேற்றுமை, இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ குடும்ப விஷயத்தில் ஓவராலாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னாக்கா, குடும்ப விஷயத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும்? நிச்சயமாக தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் 10ல் இருக்கக்கூடிய அந்த 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் திரிகோண தொடர்பு, நிச்சயமாக அவர் உங்களுக்கு 5ஆம் அதிபதி, 5, 9க்கு உடையவன். அந்த செவ்வாய் பகவான் திரிகோண தொடர்பாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அது சுக்கிரனோட வீடு. அந்த சுக்கிரன் செவ்வாய் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. ஒரு மகாலட்சுமி யோகம் உருவாகிறது சிம்ம ராசி என்பர்களே. இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு மகாலட்சுமி யோகம் உருவாகிறது. இந்த மகாலட்சுமி யோகத்தினால் அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறது. அது என்ன சாமி அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, தனம், தானியம், தைரியம், விஜயம், வீரியம், அபயம், ஆஜுகு, ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய 8 விதமான ஐஸ்வர்யங்கள். அது எப்படி சாமி சிம்மத்துக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா, உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் திரிகோண தொடர்பில் உங்கள் 10ஆம் இடத்தை, சிம்ம ராசிக்கு 10வது வீடு எதுங்க, சுக்கிரனுடைய வீடு, அந்த சுக்கிரனுடைய வீடை பார்க்கிறார். அந்த பார்வை பெற்ற சுக்கிரன் யார் கூட இருக்காருன்னா, இந்த செவ்வாய் கூட இணைகிறார். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவரும் அந்த செவ்வாய் கூட இணைகிறார். அப்போ 10ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 1ஆம் அதிபதி, அதோடு மட்டுமல்லாது 4க்கும் 9க்கும் உடையவர். அப்போ செவ்வாய் உங்களுக்கு முழு சுபராக அமைகிறார். 4, 9 செவ்வாய் சிம்ம ராசிக்கு முழு சுபராக அமைகிறார். அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதனோடு இணைகின்ற காரணத்தினாலே சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதம் தனவரவு பணவரவு மிகுந்த மாதமாக அமைகிறது. இன்னும் சொல்ல போனால் சிம்ம ராசி அன்பர்களே, அதிகமான பணவரவு இருக்கும். ரொம்ப நாளாக ஒரு இன்சென்டிவ் வராமல் இருக்கும், வேலை செஞ்சுருப்பீங்க, ஒரு இன்சென்டிவ் வராமல் இருக்கும். அதுவில் ஒரு அரியர்ஸ் வராமல் இருக்கலாம், ஒரு போனஸ் வராமல் இருக்கலாம், ஒரு இன்சென்டிவ் வராமல் இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட, பணங்காசுகள்லாம் கூட வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் சிம்ம ராசி நேயர்களே. அப்போ பணவரவுகள் இருக்கும், தனவரவுகள் இருக்கும் என்று சொன்னால் பண கஷ்டங்கள் தீரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பண கஷ்டங்கள் விலகும். பண கஷ்டங்கள் விலகி நல்ல முறையில், உயர்வான முறையில் ஒரு முன்னேற்றம் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி அன்பர்களே. கவலை வேண்டாம். சரி, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எப்படி சாமி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கடன் சுமைகளை பொறுத்தவரையில் நிச்சயமாக படிப்படியாக கடன் சுமைகள் குறையும். நிறைய நமக்கு தெரியும் சிம்மராசி அன்பர்கள்னு சொல்லலாம், எவ்வளோ பெரிய கடன் கஷ்டத்துலலாம் தாண்டி நீங்கள் வந்திருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய கிளைண்ட்டு 30 கோடி ரூபாய் கடன் இருந்தது. அவர் இன்னைக்கு ரொம்ப குறைச்சலாக ஒரு 40-50 லட்ச ரூபாய்க்கு குறைச்சிட்டாங்க. 30 கோடி ரூபாய் கடன் இருந்தது. அதுக்கான ஆலய வழிபாடுகள், அதுக்கான பிரச்சனைகள், அதுக்கான பூஜைகள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு எப்படியோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அவருக்கு ஏற்பட்டு, அதுதான் அந்த வழிபாடு, அதுதான் அந்த பரிகாரம்.
அப்போது பெரிய பெரிய கடன் சுமைகள், பெரிய பெரிய கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் சிம்ம ராசி அன்பர்களே, அந்த கடன் பிரச்சனைகள் குறையும். அதோடு மட்டுமல்ல, அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் உங்களை அந்த கடன் கொடுத்தவங்க உங்களை மிரட்டதாக இருக்கலாம், அதிகாரம் பண்ணுவதாக இருக்கலாம், பிளாக்மெயில் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது அது சார்ந்த வம்பு வழக்குகளாக இருக்கலாம், ஒரு பொய் வழக்காக இருக்கலாம், ஒரு செக் மோசடியாக இருக்கலாம், பணத்தை வாங்கி வச்சுட்டு நீயும் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி அபாண்டமாக பொய் சொல்லலாம், பொய் வழக்காக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அவையும் உங்களுக்கு விலகும் சிம்ம ராசி நேயர்களே. அதே போல் மெயினாக தொழிலில் உங்களை ஏமாற்றக்கூடியவர்கள், கூடவே இருந்து உங்களை ஏமாற்றக்கூடியவர்கள், உங்கள்கிட்ட மொத்தத்தையும் அபகரிச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய ஏமாந்துருக்கலாம். அந்த சிம்மராசின்னு நம்ம சொல்கிறோமே தவிர, இந்த சிம்மராசி நண்பர்கள் தொழிலில் நிறைய ஏமாந்துருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப டீட்டெயிலாக ஒரு விபரமான ஆளாக இருப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப தெளிந்த, எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. எல்லா அதிகாரமும் பெற்றவங்களாக இருப்பாங்க. ஆனால் நல்லவங்களாக இருப்பாங்க. நிறைய ஏமாந்துருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக அந்த ஏமாந்த பணங்கள் கூட உங்களுக்கு மீண்டும் திரும்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது சிம்மராசி என்பர்களே, புதிய தொழில்கள் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல நேரம். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் மிக சிறப்பான மாதம், ஒரு சந்தோஷமான மாதமாக அமையப்போகுது உங்களுக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ராசிக்கு 5வது வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நீங்கள் கன்னி ராசி ஆனாலும் கன்னி லக்னம் ஆனாலும், ராசிக்கு 5லே செவ்வாய் பகவான் மங்களகாரகன் உச்சம் பெறுகிறார். அந்த செவ்வாயை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 3க்கும் 8க்கும் உடையவன். நீங்கள் லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் 3க்கும் 8க்கும் உடையவன் 5ஆம் இடத்துல அமர்கின்ற பொழுது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அது ஒரு அசுப கிரகம், முழுமையான அசுப கிரகம். அப்போ அந்த அசுப கிரகம் உச்சம் பெறுவது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த செவ்வாய் பகவான் குருவை பார்க்கிறார், பார்வை பெறுகிறார். ஒரு கிரகம் இருக்குன்னு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அது அசுப கிரகம், எடுத்த உடனே அது அசுப கிரகம், அது வேலை செய்யாது, அது இப்படித்தான் இருக்கும், ராசியில் ஏற்கனவே கேது இருக்கிறார், இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. 8ல் குரு மறைஞ்சு இருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே கன்னிராசி நேயர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக, ஒரு நல்ல முன்னேற்றத்தை மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமையப் போகுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசி அன்பர்களே, நல்ல வளர்ச்சிக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மெயினாக வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவையெல்லாம் விலகப் போகுது கன்னிராசி நேயர்களே. இன்னும் ஒரு வரியில் சொல்லணும்னு சொன்னாக்கா, 8ஆம் அதிபதி ராசிக்கு 5ல் உட்கார்ந்துருக்கிறார். 3 8க்குடையவன் 5லே அமைந்திருக்கிறார், உச்சம் பெற்று அமைந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சூரிய நினைவு 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரனும் அங்கே இணைந்திருக்கிறார். அப்போ 2 8 9 இணைகின்ற பொழுது கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்கப் போகுது. யாரும் எதிர்பார்க்காத வகையில் மிகப்பெரிய நன்மை நடக்கப் போகுது. அந்த நன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பாக இது அமையப் போகுது கன்னிராசி அன்பர்களே. இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய இடங்களில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பல இடங்களில் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த கன்னிராசி அன்பர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள். எத்தனையோ தடைகள், மெயினாக வேலை செய்கிற இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இந்த 10ஆம் பாவம் கர்மஸ்தானம் தான் இந்த கன்னிராசியை ஆட்டி படைக்கிறது. காரணம் என்ன? 10 சனி பார்க்கிறார். இந்த 10ஆம் பாவத்தை சனி பார்க்கிறார். கன்னிராசிக்கு தொழில் ஸ்தானம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசி.
அப்போ எதுவுமே இங்கே காரண காரியம் இல்லாமல் நடக்கலை. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு கிரக தொடர்பு உள்ளது. அப்போ ஏன் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய ஆர்கியூமெண்ட்டு, வாக்குவாதங்கள், விவாதங்கள், மனசுக்குள்ளேயே தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டாக்கா, ராசியில் இருக்கக்கூடிய கேது, அதே போல் மெயினாக கர்மஸ்தானத்தை கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பார்க்கிறார். அப்போ சனி பகவான் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும்போதே அந்த கர்மஸ்தானம் அங்கே வேலை செய்யுது. இதோடு மட்டுமல்ல, கன்னி ராசி நேயர்களே, உங்கள் யாருக்கெல்லாம் அசுபருடைய தசாபுத்தி நடக்குதோ அதுக்கு சமமான மாற்றங்கள் அங்கே நடந்து கொண்டே இருக்கும். நல்ல தசா நடந்தால் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி 8ஆம் அதிபதி திசை அல்லது மாரக திசை, பாதகாதிபதி திசை இதெல்லாம் நடக்குமே. ஆனால் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் கன்னி ராசி அன்பர்களே. மெயினாக தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நடக்குதோ இல்லையோ, நித்தம் நீங்கள் படுத்திருந்தாலும் சரிதான், தூங்கினாலும் சரிதான், வண்டி ஓட்டினாலும் சரிதான், சாப்பிட்டாலும் சரிதான், குளித்தாலும் சரிதான், எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உங்களை ஆட்டிப்படைக்கும். சாதாரணமாக இல்லை, அவங்கள போட்டு வதச்சி எடுக்கும். தேவையில்லாத மனக்குழப்பம் உங்களை வாட்டி வதைக்கும். ஆனால் இறுதியில் வெற்றி உங்களுடையதாக இருக்கும். கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. எப்படி குழப்பம் ரொம்ப பெருசாக இருக்கோ, அல்லது உங்கள் பேர் புகழுக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்துவதாக இருக்கலாம், உங்கள் நேமை ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கலாம், ஒரு அபாண்டமான பொய்யா இருக்கலாம். யாரெல்லாம் அதை பொறுமையாக நிதானமாக கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கன்னி ராசி அன்பர்களே. அந்த பிரச்சனையை நீங்கள் அணுகுகின்ற விதம் ரொம்ப நிதானமாக பொறுமையாக அது இருந்துட்டீங்க, அந்த எதிரியை பற்றி கண்டுக்கவே இல்லை, நிச்சயமாக வெற்றி உங்களுடையது. எப்பேற்பட்ட கலகங்கள் ஆனாலும், கலகங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும், அபாண்டமான வீண்படிகளாக இருந்தாலும் கவலை வேண்டாம் கன்னி ராசி என்பர்களே, வெற்றி உங்களுடையது. ஏன் அந்த வீண் கலகம் ஏற்படுது, ஏன் எதிரி உருவாகிறாங்க, இதுதான் உங்கள் கேள்வியாக இருக்கும். ஏன் எதிரி உருவாகிறாங்கன்னா அந்த காரணம் ரொம்ப சிம்பிள். கர்மஸ்தானத்தை 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார், தனித்த பார்வையிலே பார்க்கிறார். குரு பார்த்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ஆனால் குரு பார்க்கல. செவ்வாய், வேறு எந்த கிரகமும் கர்மஸ்தானத்தை பார்க்கல. தனித்த சனி பகவானுடைய தனிப்பார்வை, திரிகோண பார்வை கன்னிராசிக்கு 10வது வீட்டாக அந்த சனி பகவான் விழுகின்ற காரணத்தினாலே செய்கின்ற தொழில். அப்போ ஆபத்து எப்படி வரும்னு கேட்டிங்கனாக்கா, தொழிலில் தான் அந்த ஆபத்து வரும். வேலை செய்கிற இடத்துல தான் அந்த பிரச்சனைகள் வரும். அப்போ உத்தியோகம் பண்ணக்கூடிய இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடத்துல நிதானமாக செயல்பட வேண்டும். ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப அக்கறையாக, ரொம்ப நிதானமாக, ரொம்ப பொறுமையாக கொண்டு போக வேண்டியது உங்களுடைய கடமை கன்னி ராசி என்பர்களே. இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் தள்ளி இப்படி கொண்டு போயிட்டீங்கன்னாக்கா, மார்ச் மாதம் குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு போயிடுவார். அப்போ குருவுடைய பார்வை கன்னி ராசிக்கு கிடைச்சிரும். இந்த ஒரு மாதம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். இந்த பிப்ரவரி மாதம் வரலாம் கொஞ்சம் அப்படியே போராட்டமாக இருக்கும். மார்ச் மாதம் பிறந்து மார்ச் மாதம் குரு பெயர்ச்சியும் நடந்துடுச்சுன்னா குருவுடைய பார்வை யாருக்கு கிடைச்சிருங்க, சனிக்கு, அந்த கன்னி ராசிக்கு கிடைச்சிரும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய கேதுவையும் அவர் கண்ட்ரோல் பண்ணுவார், சனியையும் அவர் கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போ 2 வகையில் உங்களுக்கு நன்மை நடக்க போகுது. எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும். அப்போ இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை கன்னி ராசி அன்பர்களே. தெய்வ வழிபாடு மிகவும் சிறந்தது, ஆலய வழிபாடுகள் மிகவும் சிறந்தது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கோவிலுக்கு போகிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஆலய வழிபாடுகள் செய்கிறீங்களோ அவ்வளோவும் உங்களை துணை நிற்கும், காத்து நிற்கும். அதே போல் குலதெய்வ வழிபாடு மிகவும் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குலதெய்வத்தை ரொம்ப அதிகமாக வழிபாடு செய்யுங்க.
உங்களுடைய இஷ்ட தெய்வம் முருகப்பெருமானோ சிவபெருமானோ அல்லது பெருமாளோ லக்ஷ்மி நரசிம்மர் போன்ற தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்வீர்களே, சப்தகன்னிகள் போன்ற தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்வீர்களேயானால் கன்னிராசி அன்பர்களே கவலை வேண்டாம், இந்த மாதம் உங்களுக்கான சிறப்பான மாதமாக அமையும். அப்போ தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும்? தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், கமிஷன் பிஸ்னஸாக இருக்கலாம், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். உள்நாட்டு பிஸ்னஸ், வெளிநாட்டு பிஸ்னஸ், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்போது லோக்கலில் எங்கே இந்தியாவுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில் துறையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும். நல்ல முறையில் கடன் அடைஞ்சு முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மெயினாக அந்த இஎம்ஐ கட்டக்கூடிய ப்ராப்ளம் இருக்குமே, ஆனால் நமக்கு என்ன இந்த இஎம்ஐ கட்ட முடியல, ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம். கன்னி ராசி அன்பர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். அதே போல் கடன் கொடுத்தவங்க உங்களை அதிகாரம் பண்ணுறது, கடன் கொடுத்தவங்க உங்களை மிரட்டுறது, இல்லை கடன் கொடுத்தவங்க உங்களை பிளாக்மெயில் பண்ணுறது நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். கடன் வாங்கிட்டு அதை வெளியில் சொல்ல முடியாமல், அல்லது கடன் கொடுத்தவங்க அதிகாரம் பண்ணுறது, இல்லை அட்டகாசம் பண்ணுறது, இல்லை அவங்க ரொம்ப அதர்மமாக நடந்துக்கிறது, இதெல்லாம் நம்ம நிறைய பேப்பரில், டிவியில், நிறைய நியூஸில் நிறைய நம்ம பார்க்குறோம். அதுபோல் சிக்கலில், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளில் சிக்கலில் இருக்கீங்களா? நிச்சயமாக கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமையும். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் அதி அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது. கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் காப்பாற்ற போகிறீங்க. யாருக்கெல்லாம் என்னெல்லாம் ஒரு வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க, இந்த மாதம் உங்களை பைசா கொடுத்துட்றேன், இந்த பிப்ரவரி மாதம் நான் உங்கள் கணக்கு முடிச்சிடுறேன், இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு தேவையான பணத்தை நான் கொடுத்துட்றேன், நீங்கள் யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கீங்களோ அதெல்லாம் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. வருமானம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமைகள் இருக்கும், குடும்ப வேற்றுமைகள் விலகும், குடும்பத்தில் உறவு முறைகளில் ரொம்ப அந்யோன்யங்கள் ஏற்படும். இப்படி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவப்போகுது. அதே போல் பணங்காசு வரவழியும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். துலாம் ராசி நேயர்கள், இது ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம்னாக்கா, ரொம்ப குறிப்பாக துலாம் ராசிக்கு 2க்கும் 7க்கும் உடையவன் செவ்வாய் பகவான். யாருன்னு கேட்டிங்கனாக்கா 2க்கும் 7க்கும் உடையவன். அந்த தனாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 4வது வீட்டில் கேந்திரஸ்தானத்தில் முதல் 2வது கேந்திரத்திலே உச்சம் பெறுகிறார். அதோடு மட்டுமல்ல, உங்கள் லாபஸ்தானாதிபதி சூரியன், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன், இவங்க எல்லாம் அந்த செவ்வாயோட தனாதிபதியோட சேர்ந்திருக்கிறார்கள். அப்போ தனாதிபதி, ராசிநாதன், லாபஸ்தான அதிபதி, அதோடு மட்டுமல்லாது பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன், இப்போ இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல சேர்ந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் செய்கிறார்கள். நிறைய நல்லது நடக்கப் போகுது துலாம் ராசி அன்பர்களே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒரு துலாம் ராசி அன்பர்கள் இருக்காங்க, ஒரு மாணவர் இருக்காங்க, என்ன நினைப்பாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணணும், நல்லா படிக்கணும்னு நினைப்பாங்க. அல்லது இந்த எக்ஸாமில் நமக்கு அது சீட் கிடைக்கணும்னு நினைக்கலாம். அப்போ அவங்களுக்கு அது நடக்கும். ஒரு வாலிப பருவத்தில் இருக்காங்க, எனக்கு இந்த உத்தியோகம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க, நிச்சயமாக அவங்களுக்கு அந்த உத்தியோகம் கிடைக்கும். அல்லது அவங்க ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு எக்ஸாம் எழுதி வச்சுருக்கலாம், எழுதின எக்ஸாம் ரிசல்ட்டு வராமல் இருக்கலாம், அதில் அவங்க நேம் வரணும்னு நினைக்கலாம், அவங்களுக்கு அது நடக்கும். அல்லது ஆல்ரெடி அவங்க
ஜாபில் தான் இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாபில் தான் இருக்காங்க, அவங்க இன்னும் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். அந்த ப்ரமோஷன் எனக்கு வரணும் அப்படின்னு அவங்க வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரமோஷன் அவங்களுக்கு அது கிடைக்கலாம். இப்படி துலாம் ராசி என்பர்களே, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்களோ, என்ன எதிர்பார்க்கிறீர்களோ, எது நடக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். அப்படி ஒரு அற்புதமான நினைச்சது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே. நினைத்தது நடக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. எனக்கு தெரிஞ்சு நிறைய துலாம் ராசி அன்பர்கள் அந்த வம்பு வழக்கில் அந்த கேது இருந்ததால் நிறைய வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் கொண்டு போய் அவங்கள சிக்கலில் மாட்டி விட்டுருப்பாங்க. அப்போ அந்த வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அந்த வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இப்போ நம்ம ஒரு கிளைண்ட்டு, நமக்கு லாஸ்ட்டாக நமக்கு ஒரு கிளைண்ட் வந்தாங்க துலாம் ராசியில். ஒரு பெரிய கவர்மெண்ட்டு ஆர்டர் எடுத்து செய்யக்கூடியவங்க. ஒரு ஒரு ப்ராடக்ட் நம்ம வெளியே சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அதனால் ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அதில் அவங்களுக்கு ஒரு ட்ரபுள். இவங்க ஒரு முன்பணம் கட்டி இன்னும் மற்றவங்கள்ட்ட ஒரு முன்பணம் வாங்கி உள்ளே கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல கவர்மெண்ட்டில் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, இல்லை ஏமாந்துட்டாங்க. அப்போ ஒரு வம்பு வழக்கு நடக்குது, ஒரு அரெஸ்ட் அளவுக்கு போகுது. அப்போ அந்த துலாம் ராசி என்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வம்பு வழக்குகள் அதை கொஞ்சம் நம்ம அப்படியே தள்ளி போடுறோம். இது எப்படி நடக்குதுனாக்கா, அவங்களுக்கான நல்ல நேரம், துலாம் ராசிக்கான நல்ல நேரம். நான் தான் சொல்லனே, 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. அப்போ 3மே சுபஸ்தானங்கள். 2, 9, 11 இது கூட உங்கள் ராசிநாதன் சுக்கிரன். அப்போது இதெல்லாம் ஒன்று சேர்ந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்துகிறது, வெற்றியை ஏற்படுத்தி தருகிறது. அப்போ அது போல வெற்றி வேண்டுமா? நடக்காத விஷயங்களை கூட உங்களுக்கு வெற்றி வேண்டுமா? கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய மாதமாக அமைகிறது. உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய கஷ்டங்கள். ஏன்னா மேபி நிறைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினாக வம்பு வழக்குகள் நிறைய இழந்திருப்பாங்க, நிறைய லாஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய வீண் விரயங்கள் ஏற்பட்டிருக்கும், நிறைய விஷயத்தை அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. அது மிஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று ஜாபாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ப்ராஃபிட்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய பிஸ்னஸாக இருக்கும், இல்லை அவங்களுடைய போஸ்டிங்காக இருக்கும், இல்லை அவங்களுடைய அசட்டாக இருக்கும், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். இப்படி நிறைய விஷயங்களை துலாம் ராசி அன்பர்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ மிஸ் பண்ண அந்த விஷயத்தை நீங்கள் மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள், நல்ல நேரம் தொடங்குகிறது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு நல்லது நடக்க போகுது, அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிந்து செய்வீர்களேயானால், அந்த உரிய ஆலய வழிபாடுகளை தெரிந்து செய்வீர்களேயானால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு துலாம் ராசி அன்பர்களே. அப்போ இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் தனாதிபதி, தனஸ்தானாதிபதி ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கிறாரு. தனஸ்தானம் உயர்ந்திருக்கு, குருவுடைய பார்வை கிடைக்குது, ராகு கேது உங்களை விட்டு அவங்க விலகி போயிட்டாங்க. அப்போது எல்லா வகையிலும் தனாதிபதியாகவும் வாக்கு குடும்பத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய உச்சம் துலாம் ராசிக்கு மிகுந்த சிறப்பை தருகிறது. இன்னும் சொல்லப்போனால், எனக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குமா சாமி, உத்தியோகம் வேலை கிடைக்குமா, நான் ஒரு ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறேன், நான் வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணுறேன், நிறைய விஷயங்கள். எனக்கு இந்த ரொம்ப நாளாக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், எனக்கு இப்போ தான் வேலை போச்சு, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் வேலை போச்சு, 3 மாதத்துக்கு முன்னாடி தான் வேலை போச்சு, எனக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கான மாதம்.
ரொம்ப சந்தோஷமான ஒரு மாதமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் அமைய போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அதி அற்புதமான நிலையில் சனி பகவானுடைய வீட்டில் கால புருஷனுக்கு 10வது வீடு என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திலே உங்கள் ராசிக்கு 3வது பாவத்தில் தைரியம் வீரியம் என்று சொல்லக்கூடிய 3வது பாவத்தில் நீங்கள் விருச்சக ராசியானாலும் விருச்சக லக்னமானாலும் உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் செவ்வாய் பகவான் அதி அற்புதமான முறையில் உச்சம் பெற்றிருக்கிறார். அதுவும் யாரெல்லாம் அது நீங்கள் விருச்சக லக்னமாக இருந்தால் இன்னும் சந்தோஷம்தான். லக்னம் ராசி 2 பேருக்கும், சிலருக்கெல்லாம் விருச்சக ராசி விருச்சக லக்னம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி விருச்சக ராசி லக்னமாக இருப்பீர்களே ஆனால் ரொம்ப அதி அற்புதமான மாதமாக இந்த மாதம் வெற்றி பெறக்கூடிய மாதமாக அமைகிறது. அதுவும் விசேஷமாக சனியுடைய நட்சத்திரமான அனுஷம் நட்சத்திரமாக இருப்பீர்களே ஆனால், அதே போல் குருவுடைய 4வது பாதம் விசாகம் நட்சத்திரமாக இருப்பீர்களே ஆனால், விசாகமோ அனுஷ நட்சத்திரமாக இருந்தால் கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது, கேட்டையை தவிர. அப்போ விருச்சக ராசினியர்களே, 3வது வீட்டில் தைரியஸ்தானத்தில் வீரியஸ்தானத்தில் மனம் ஒரு தெளிவு கிடைக்கும். மன குழப்பமாக இருக்கா, மனம் ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு வெற்றி கிடைக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ராசிநாதன் 3ல் உச்சம், அதே சமயத்தில் உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சூரியன் இணைவு. அதோடு மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 7 கூடிய சுக்கிரன் இணைவு, உங்கள் ராசிக்குடைய லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய அந்த புதனும் இணைவு. இதில் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு திருவோணம், உத்திராடம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திர நாளிலும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகுது. திருவோணம், அவிட்டம் மற்றும் உத்திராடம் இந்த 3 சந்திரன் அந்த ராசியில் மகரத்தில் எப்போ ட்ராவல் பண்ண போகிறாரோ அந்த மாதம் அந்த நாள் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு அதி அற்புதமான முறையில் அமையப்போகுது. நினைச்சது நடக்கக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய வகையில் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது விருச்சக ராசி நேயர்களே. தொழில்கள் நல்ல முறையில் இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் அதி அற்புதமான முறையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன், ஒரு ஷேர் மார்க்கெட் பண்ணேன், நான் ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணேன், நான் ஒரு ட்ரேடிங் பண்ணேன். ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் அதி அற்புதமான முறையில், சிறப்பான முறையில் உங்களுக்கு அமையப்போகுது. தொழிலில் நீங்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது விருச்சக ராசி நேயர்களே. நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு சேல்ஸ் இருக்கும். நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில், நீங்கள் நினச்சி பார்க்காத வகையில் உங்களுக்கு சேல்ஸ் இருக்கும். அப்போ சேல்ஸ் அதிகரிச்சதுன்னா, வியாபாரம் அதிகரிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சக ராசி நேயர்களே. அப்போ விருச்சக ராசிக்கு என்ன ப்ராப்ளம்? கடன் சுமைகள், கடன் பிரச்சனை அது ஓரமாக இருக்குது. ஆனால் பிஸ்னஸ் இங்கே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்செடுத்தோன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகிடும். உங்களுக்கு கடன் சுமைகள் இருக்கட்டும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விருச்சக ராசி அன்பர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, நல்ல பிஸ்னஸ் மேன் இருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, தம்பதிகள் இருக்கிறாங்க, பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க இருக்காங்க, வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க, வெளிநாட்டில் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க இருக்காங்க. அவங்கள எத்தனையோ அந்த அக்கம்பக்கத்து பிரச்சனைகள், இட பிரச்சனைகள், இடதோஷங்கள்
தொழில் நடத்துகிற இடத்துல இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த போட்டி பொறாமைகள் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அங்கே நடந்திருக்கு. அப்போ விருச்சக ராசி என்பர்களே, உங்கள் தொழிலில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும், போட்டி பொறாமைகள் இருந்தாலும், குறிப்பாக தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவது, ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அதுக்கெல்லாம் உரிய வழிபாடுகள் செய்யக்கூடிய மாதமாக, ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். தொழில் செய்யக்கூடிய பூமி, அந்த இடம், அது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட தேவதையாக இருக்கும். அந்த பூமி உங்களை நல்லபடியாக வளர்ச்சி அடைந்து உங்களை நல்லா வளர வைக்கும். தொழில் செய்யக்கூடிய அந்த தொழில் வாய்ப்பை தரக்கூடிய அந்த பூமி உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் விருச்சக ராசி என்பர்களே, நீண்ட நாட்களாக உங்களுக்கு வராத பணங்காசுகள் வந்து சேரும். அதே போல் ரொம்ப நாளாக அடைக்க முடியாத கடன்களை கூட, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளோ நீங்கள் அடைக்க போகிறீங்க. அப்படி ஒரு அற்புதமான தனவரவு, பணவரவு மிகுந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது. தனாதிபதி குரு பகவான், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அந்த குருவை டச் பண்ணுறார் 4வது பார்வையாக. செவ்வாய் குரு தொடர்பு. அப்போ எப்படி இருக்குங்க? நல்ல பணவரவு இருக்கும், நல்ல தனவரவு இருக்கும், ஒரு கோடீஸ்வர யோகம், நல்ல அதிர்ஷ்டம், நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது. திடீர் அதிர்ஷ்டங்கள், ஒரு சில விருச்சக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சிறு சிறு விபத்துக்களில் பாதிக்கப்பட்டவங்க, கீழே உடஞ்சிருக்கலாம், வீட்டிலே கீழே விழுந்திருக்கலாம், இல்லை அப்படி கிராஸ் பண்ணும்போது விழுந்திருக்கலாம், வண்டியில் போகும்போது அடிபட்டு இருக்கலாம். சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால், சிறு சிறு விபத்துக்களில் அடிபட்டு இருக்குமே ஆனால், அந்த மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட உடல்நிலை பாதிக்கப்பட்ட அன்பர்களுக்கு கூட சீக்கிரமாக அது க்யூர் ஆகி வேலைக்கு போகக்கூடிய நல்ல நேரம் பிறக்கின்றது. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாதம். ஏன்னா தனுசு ராசி என்பர்கள் எல்லாம் எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% தனுசு ராசி என்பர்கள் நினைச்சதெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவங்களுடைய போராட்டங்கள், அவங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கு. நமக்கு தெரிஞ்சு ஒரு தனுசு ராசி அன்பர், ஒரு கிளைண்ட்டு ரொம்ப க்ளோஸாக ஒரு பிஸ்னஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன ஒரு லிமிட்டாக ஒரு சேல்ஸை எதிர்பார்க்குறாங்க. பட் அது அந்த மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு சேல்ஸ். அவங்களுக்கு ஒரு நல்ல நாள், அதை எப்போ பூஜை பண்ணணும், எப்போ அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், எந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணணும், எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது தனுசு ராசி என்பர்களே, இது உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகி நடக்குது. அதில் 50% தனுசு ராசி அன்பர்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் ஜாதக அமைப்பு சரியில்லையோ, யாருக்கெல்லாம் ஜாதக அமைப்பு சரியில்லையோ, இல்லை ஒரு தசாபுத்தி சரியில்லையோ, அசுபருடைய தனுசு ராசியாக இருந்தாலும் தனுசு லக்னமாக இருந்தாலும் ஒரு புதன் தசை நடக்குது, 7-10 கூடிய புதன் கெட்ட அசுபர் ஆயிடுவார். அதே போல் உங்களுக்கு சனி பகவான் 2-3 கூடியவர் அசுபராயிடுவார். அதே போல் சந்திர தசை 8 கூடியவர், அதுவும் உங்களுக்கு அசுபராயிடுவார். அப்போது இந்த மாதிரி அசுபருடைய தசாபுத்தி நடக்குது, கொஞ்சம் சேஞ்ச் ஓவராக இருக்குது அப்படின்னாக்கா, அந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% தனுசு ராசி அன்பர்கள் மட்டும் அந்த கஷ்டத்தை விளக்குவதற்கான வழி தெரியாமல் கஷ்டப்படுகிறார்கள். அவங்களும் ஜெயிக்கலாம். அப்போ 50% தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது, நல்ல முறையில் இருக்குது. எதுவுமே செய்யாமல் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாம் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இன்னொரு பக்கம் 50% தனுசு ராசி அன்பர்கள் தேவையில்லாத பண கஷ்டங்களில், தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ அவர்களும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது. நீங்களும் ஜெயிக்கலாம்.
தனுசு ராசி அன்பர்களே, இதுதான் இந்த மாதம். இது உங்களுக்கான மாதம். நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதம். இன்னும் சொல்லப்போனால் தனுசு ராசி அன்பர்களே, 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், நீங்கள் எப்படி சாமி சொல்கிறீங்க நாங்கள் ஜெயிப்போம்னு? ஏன்னா தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரை ரொம்ப எஜுகேட்டடாக இருப்பாங்க, குவாலிஃபைடாக இருப்பாங்க, ஐஃபையாக இருப்பாங்க, ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க, சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு ஹையர் லெவலில் இருப்பாங்க, நல்ல ரேங்கில் இருப்பாங்க. அவங்க எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருந்தால் கூட அந்த இடத்துல அவங்க 4 பேர் மதிக்கிற மாதிரி நடந்துப்பாங்க. அரசியல் இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. சினிமா துறையில் இருந்தால் அதுலேயும் அவங்க ரொம்ப சிறப்பு மிக்கவர்களாக இருப்பாங்க. குடும்பத்தில் இருந்தால் அவங்க ஒரு பெரியவங்களாக இருப்பாங்க, வயசில் சின்னவங்களாக இருப்பாங்க. அவங்கள கேட்டு தான் எல்லாமே செய்வாங்க. அப்போ தனுசு ராசி என்பவர்களே, இயற்கையாகவே மதிப்பும் மரியாதையும் உங்களை தேடி வரும். இயற்கையாகவே மதிப்பும் மரியாதையும் உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு காலமும் நேரமும் சிறப்பாக உள்ளது. அப்போ தனுசு ராசி என்பவர்களே, அந்த மாதிரி மதிப்பு மரியாதையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு காலம் நேரம் கடுமையாக இதேனும் செய்யுமே ஆனால் கவலை வேண்டாம். அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகள் உள்ளன. ஆலய வழிபாடுகள், எவ்வளோ வழிபாடுகள், ஆலய வழிபாடுகள் இருக்குது, பரிகாரங்கள் இருக்குது, அபிஷேகம் இருக்குது. அப்போ எதை செய்தால் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற சூக்ஷ்மத்தை தெரிந்து செய்வீர்களே ஆனால் உங்கள் கஷ்டம் எதுவானாலும் நிச்சயமாக அது விலகும். எனக்கு தெரிஞ்ச தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, மெயினாக பொம்பளை பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, வீட்டுக்கு இடங்களை ஒரு வசியம் பிளாக் மேஜிக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. அப்போது அவங்கள நல்வழிப்படுத்தி திரும்பவும் வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும். இதுதான் வாராகி கிட்ட வந்த உத்தரவு. அப்போது அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை அம்பாளுடைய கருணையினாலே, அன்னை வாராகியுடைய கருணையினால் நிச்சயமாக வின் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான், உறவு முறைகள், கணவன் மனைவி அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் அல்லது காதல் திருமணங்கள் இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி தான், பிரிவுகளாக இருந்தாலும் சரி தான், அல்லது அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, சித்தப்பா பெரியப்பா பசங்க அதனால் வரக்கூடிய பிரிவுகள், அல்லது அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கிகள் அவங்கள்ட்ட வரக்கூடிய பிரிவுகள், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், மெயினாக இடப்பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சொத்து பிரச்சனை இருக்கா, கவலையே படாதீங்க. உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கான ஒரு வழிபாடுகளை நீங்கள் செய்வீர்களேயானால், ஆலய வழிபாடுகளை செய்வீர்களேயானால் நிச்சயமாக உங்கள் பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும், நீங்கள் ஜெயிப்பீங்க தனுசு ராசி என்பர்களே. அதே போல் மெயினாக இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசிக்கு உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கும் செவ்வாய் 2 இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் திரிகோண தொடர்பு, 1-5-9 தொடர்பு. 5ஆம் அதிபதி 9வது வீட்டை பார்க்குறார். 5ஆம் அதிபதி 9வது வீட்டை பார்க்குறார். எங்கேருந்து பார்க்குறாருங்க? தனஸ்தானத்திலிருந்து பார்க்குறார், குடும்பஸ்தானத்திலிருந்து பார்க்குறார், வாக்குஸ்தானத்திலிருந்து பார்க்குறார். அப்போ தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லக்கூடிய 3 ஸ்தானங்களில் இருந்தும் அந்த செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். உங்களை யாராவது உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை பற்றி எதையும் தவறாக சொல்வார்களே ஆனால் சொன்னவன் காலி ஆகிடுவான். உங்கள் மேலே அவதூறு சொல்வார்களே ஆனால் அந்த அவதூறு சொன்னவங்க பொடி ஆகிடுவாங்க. அவங்களுடைய வேஷங்கள் கலைந்து விடும். உங்களை எதிர்த்து யாரும் நிற்க முடியாது. தனுசு ராசி அன்பர்களை இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எதிரிகளே கிடையாது. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். ரொம்ப நாள் கழித்து மகர ராசிக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசிக்கு மிகவும் சுபராக விளங்கக்கூடிய
4-11 அந்த செவ்வாய் பகவான் லக்ன சுபர், நீங்கள் மகர ராசியாக இருந்தாலும் மகர லக்னமாக இருந்தாலும் இந்த கால நேரத்தை நீங்கள் கரெக்டாக கவனிக்கணும். உங்களுடைய நேரத்தை நீங்கள் சரியாக கணிக்க வேண்டும் அல்லது கவனிக்க வேண்டும். அதில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அப்போது மகர ராசி நேயர்களே, நீங்கள் மகர லக்னமாக இருந்தாலும் மகர ராசியாக இருந்தாலும், ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடக்குது. இப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து பரவாயில்ல, நாமளும் ஜெயிக்கலாம், நாமளும் உயிர் வாழலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வருது. இதுக்கு முன்னாடி முடிச்சுக்கலாம் சாமி அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஹை பிச்சில் போன மகர ராசி என்பர்களாக நம்மகிட்ட இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய குடும்பம் அந்த மான அவமானங்களுக்கு கட்டுப்பட்டு போகிற சாமிக்கு வேணாம் முடிச்சுட்டு, ஆனால் அவங்களால முடிச்சுக்க முடியல. தெய்வம் அவங்கள காப்பாற்றிடுச்சு. அதுதான் விஷயம். தெய்வ அனுகூலம், குலதெய்வ ஆசீர்வாதம் இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையான காலங்களை எல்லாம் கடந்து வந்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இதோ உங்களுக்கான ஒரு நல்ல மாதம், நல்ல நேரம், கால நேரம் இந்த பிப்ரவரி மாதம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க ஒரு நல்ல மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமையுது. இல்லை நீங்கள் என்ன கவனிக்கணும், ஏன் சாமி எப்படி சாமி சொல்கிறீங்க நீங்கள் எங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா, மகர ராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு 4க்கும் 11க்கும் உடையவன். 4ங்கிறது சுகஸ்தானம். நீங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் சுகபோகங்களை அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4ஆம் பாவ அதிபதியும் லாபஸ்தான அதிபதியாகவும் வரக்கூடிய 4-11 கூடிய அந்த செவ்வாய் மகர ராசியிலே உச்சம் பெறுகிறார். இந்த அடுத்த வரக்கூடிய 2 மாதம், பிப்ரவரி மார்ச், இந்த 2 மாதமும் அந்த செவ்வாய் பகவான் அங்கே என்ன பண்ணுறாருங்க, உச்சம் பெறுகிறார். அப்போ மகர ராசி என்பர்களே, இந்த 2 பாவங்கள் வேலை செஞ்சாலே உங்களுடைய 90% கஷ்டங்கள் விலகிடும். 4ஆம் பாவம் வீடு, வண்டி, வாகனம். ஒரு வீடு கட்டணும்னு ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு பூமி பூஜை போட்டிருக்கிறீங்க, ஒரு லோன் அப்ளை பண்ணிங்க, லோன் கிடைக்கல சாமி, வீடு பாதிலே நிற்குது, கண்டிப்பாக அது ரீஸ்டார்ட் ஆகிடும். அல்லது ஒரு வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க, வாங்கவே முடியல, நிச்சயமாக நீங்கள் அதை ரீச் பண்ணுவீங்க. அல்லது வீடு வாங்கணும், வீடு பார்த்துட்டீங்க, பாதி அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க, மீதியை கட்ட முடியல, அதையும் நீங்கள் ஜெயிப்பீங்க. அப்போ மகர ராசி என்பர்களே, விற்காத இடம், ரொம்ப நாளாக இந்த இடத்த விற்று தான் சாமி லோனை கட்டணும், ஆனால் வராங்க பார்க்குறாங்க போயிடுறாங்க, வராங்க பார்க்குறாங்க போயிடுறாங்க, விற்காத இடம், அதுக்கும் இந்த மாதம் ஜெயிக்கக்கூடிய காலம். அப்போ மகர ராசி என்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரையில் குடும்பஸ்தானமாகட்டும், வீடு வண்டி வாகனங்களாகட்டும், வாகன யோகங்களாகட்டும், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் அமைய போகுது. அதோடு மட்டுமல்ல, விற்காத இடங்கள் விற்கும், அல்லது வாங்க முடியாத இடங்களை எல்லாம் கூட வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய கிரகப்பிரவேசம் பண்ண போகிறீங்க, சுப நிகழ்ச்சிகள் செய்ய போகிறீங்க. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தான், கிரகப்பிரவேசத்தை கூப்பிடுங்க, நல்லா ஜம்முன்னு ஒரு 5 ஹோமம் அற்புதமாக செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு, கவலைப்படாதீங்க, கைராசியாக பண்ணித்தரோம். தடைகள் விலகட்டும் உங்களுக்கு, அதுக்காக சொல்கிறேன். அப்போது தடைகள் விலகும் உங்களுக்கு. அந்த வீடு வண்டி வாகன யோகத்தில் இருக்கக்கூடிய யோக தடைகள் விலகும். மெயின் அதானே, ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள், அந்த மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள். யோகம்னா என்ன, அதிர்ஷ்டம்னு சொல்லாமல் அதிர்ஷ்டத்துக்கு மேலே யோகம். அதிர்ஷ்டம்னா எப்போ ஏற்படும், எப்படி ஏற்படும்னு தெரியாது, வருமா வராதான்னு சொல்ல முடியாது. ஆனால் யோகத்தை நம்ம கணிச்சு சொல்லலாம், இது கண்டிப்பாக உனக்கு நடக்கும்டா, இது உனக்கு கொடுத்துருக்க வேண்டியது, நீ அன்றைக்கே முடிச்சிருக்க வேண்டியதுப்பா, கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு உனக்கு, நாம் இதை அடித்து சொல்ல முடியும். ஆனால் இந்த யோகங்கள் உங்களுக்கு சிறப்பு. அந்த மாதிரி யோகமான காலம் இந்த மகர ராசிக்கு தற்சமயம் நடந்து கொண்டிருக்கிறது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க மகர ராசி அன்பர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை நல்லா காதல வாங்கி கிரகிச்சு ரொம்ப கவனத்தோடு, அலட்சியம் இல்லாமல் முழு அக்கறையோடு செயல்படுவீர்களேயானால்
ரொம்ப அக்கறையோடு செயல்படுவீர்களேயானால் நிச்சயமாக மகர ராசி என்பர்களே, அதுக்கு என்ன பண்ணணும் சாமி? ரொம்ப சிம்பிள். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிடும். உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன வேணும். சாமி நான் ஒரு வீடு வாங்கினேன், பாதிலே நிற்குது, கட்டினா இங்கே பாதில் நிற்குது, இந்த இடம் விற்கணும் சாமி, விற்கவே மாட்டேங்குது. அல்லது வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு ட்ரபுள் இருக்குது, இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல பிஸ்னஸில் கொஞ்சம் ட்ரபுள் இருக்குங்க சாமி, வியாபாரம் சரியாக நடக்கலை, நல்லா போய்கிட்ட அந்த இடம் இப்போ பிஸ்னஸ் நடக்கலை. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தடைகள் இருக்கோ அந்த தடைகளை உடைக்கணும். அப்போ உடைக்கிறதுக்கான மாதம் இந்த மாதம். அதனால தான் இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, உங்கள் தெய்வம் உங்களுக்கு நல்லது செய்ய சொல்லுது அப்படி நினச்சிக்கோங்களேன். பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோமே, இல்லைனா இந்த செய்தியே உங்கள் காலை விழப்போகுது. அப்போது நன்மை நடக்கக்கூடிய மாதமாகவும் தடைகள் விலகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது மகர ராசி அன்பர்களே. சரி, வருமானம் எப்படி சாமி இருக்கும், தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும்? நிச்சயமாக வருமானத்தை பொறுத்தவரையிலே மகர ராசிக்கு 2ல் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார், திக்பலம் பெற்றிருக்கிறார். அதோட கூட சனி பகவானுடைய தன்னுடைய முதல் பார்வை குருவை தான் பார்க்குறார். அப்போ மகர ராசி அன்பர்களே, நிச்சயமாக இந்த மாதம் பணவரவு தனவரவு அதிகரிக்கும். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக நம்ம கும்பராசிக்கு அமைய போகுது. ஒரு நல்லது நடக்க போகுது கும்பராசி அன்பர்களே. ஏன்னு சொன்னாக்கா, நம்ம கும்பராசிக்கு எல்லாருமே கொஞ்சம் பயமுறுத்தி இருப்பாங்க. ஜென்ம சனி நடக்குது, ஜென்ம சனி நடக்குது, அதோடு மட்டுமல்ல அந்த 7.5 சனி வேறு நடக்குது, 7.5 சனியில் ஜென்ம சனி இருக்குது, ரொம்ப ட்ரபுள் இருந்திருக்கும் அப்படின்லாம் நிறைய கஷ்டங்கள்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியும். நான் வந்து ட்ரபுள் இல்லைன்னு சொல்லவே இல்லை. கும்பராசி என்பவர்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல. ஒரு நாள், அதாவது 2 விதமாக அமையும். இது நான் சொல்கிறது உங்களுக்கு பொருந்துதான்னு பாருங்கள். என்னைக்கெல்லாம் குடும்பம், கணவன், பிள்ளைகள் பற்றிய நிம்மதி சந்தோஷம் இருக்கோ அன்றைக்கெல்லாம் வேலை செய்கிற இடத்துல ட்ரபிள், வெளியில் பிரச்சனைகள் இருக்கும். என்றைக்கெல்லாம் வேலையில் வந்து பிரச்சனை இருக்கோ, வெளியில் வந்து வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடங்களில் மன நிம்மதி இல்லாமல் இருக்கோ அன்றைக்கெல்லாம் வீட்டில் சந்தோஷம் இருக்கும். இது யாருக்கு ஒத்து போகுதோ அது அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த பிப்ரவரி மாத பலனும் ஒத்துப்போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாவம் அங்கு வேலை செய்யும், மற்றொரு பாவம் வேலை செய்யாது. இதைத்தான் நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கணும் கும்பராசி அன்பர்களே. அப்போ ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கும்பராசியை பொறுத்தவரையிலே இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். உங்களுடைய கஷ்டங்கள் எதுவானாலும் உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக, அல்லது உங்களுடைய கஷ்டங்கள் குறையக்கூடிய மாதமாக. விலகினா ஒரே மாதம் இல்லாத விலகிடாது இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். சிலது தெரியும், சிலது தெரியாது. அப்போ ஓவராலாக ஒரே மாதத்தில் எல்லா கஷ்டமும் போயிடாது. பட் குறையக்கூடிய கஷ்டங்கள் குறையக்கூடிய மாதம், அல்லது நிம்மதி பெருகக்கூடிய மாதம். ஒரு சில விஷயங்கள், இப்போது ஒருத்தருக்கு ஒரு இடம் விற்காமல் இருக்குது, அந்த இடம் விற்றாலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அந்த பணத்தை வச்சு கொஞ்சம் கடன் அடைப்பாங்கல்ல, அவங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு தொழில், ஒரு வருமானம் அவங்களுக்கு கிரியேட் ஆகும். ஒரு எதிர்காலம் அங்கு உருவாகும். அப்போ சிறு கதவு திறந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் அங்கே கிரியேட் ஆகிடும், எதிர்காலம் உருவாகும். அதே போல் கும்ப ராசி என்பர்களே, சிறந்த எதிர்காலம் உருவாவதற்கான காலம். கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே, இது நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை, ஒரு மங்கள சொல், ஒரு மங்களகரமான வார்த்தை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கும்பராசியை பொறுத்தவரையிலே இந்த பிப்ரவரி மாதம் ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு 3, 12 கூடையவன், உங்களுக்கு கும்பராசிக்கு
3 10 முழு அசுபராக வரக்கூடிய அந்த செவ்வாய் என்ன பண்ணுறாங்க? 12 மறைவு. அதுவும் எப்படி மறைகிறாருன்னா உச்சம் பெற்று மறைவு. அப்போ இந்த உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிக்கான முன்னேற்றம், அதற்கான வழி, அதில் ஏற்படக்கூடிய தடை, இவை எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கும்பராசி என்பது. தடைகள் விலகுங்க. ஒன்றா பாயிண்டாக சொல்கிற மாதிரிங்க, தடைகள் விலகும். அதே சமயத்தில் ரொம்ப நாளாக கிடப்பில் போடப்பட்டு வச்சுக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடைபெறுங்க. எப்படி தடை விலகுதோ அதே போல் ரொம்ப நாளாக நடக்காத சில விஷயங்கள்லாம் நடந்துடும். விற்காத இடம் விற்கும்னு சொல்லிட்டேன். அதே போல் சேல்ஸ் ஆகாத சில ப்ராடக்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது சேல்ஸ் ஆகும், நல்லா பையர் கிடைப்பாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச கூட நிறைய இந்த மிஷினரிஸ், இந்த நிறைய மிஷினரிஸ் ஆர்டர் கொடுத்துருவாங்க, இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருவாங்க, ஆனால் டெலிவரி எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய கம்பெனி இருக்குது, நிறைய ட்ரபிள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ கிளியர் ஆகும், ஸ்டாக்லாம் கிளியர் ஆகும். அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையில் கும்பராசி என்பர்களே வீண் விரயங்கள் குறையும். மெயினாக 2 சப்ஜெக்ட். ஒன்று உங்கள் தொழில் அல்லது உங்கள் குடும்பம் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலை, உத்தியோகம் செய்யக்கூடிய இடம், உங்கள் ஜாபில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இவை விலகும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். 3 நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். 4வது பாயிண்ட்டு, உங்களுடைய வீண் விரயங்கள், உங்களுடைய வீண் செலவுகள் கட்டுப்படுத்தப்படும். ஏன்னா இந்த 3 12 செவ்வாய் முழு அசுபர், அவர் தான் 12 போயிட்டு மறைகிறார். அதோடு மட்டுமல்ல 6 சூரியனோட 7 சூரியனோடும், அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 5க்கும் 9க்கும் உடைய சுக்கிரனோடும் இணைகிறார். அப்போ என்ன அர்த்தம்? கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். கும்பராசி அன்பர்களை பற்றி நம்ம அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. எந்த அளவுக்கு அவங்க கடன் பிரச்சனைகள் இருப்பாங்கங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களுடைய கடன் சுமைகள்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான நல்ல பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், ஆலய வழிபாடுகள், இதெல்லாம் ரெமிடி உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதம் கிடைக்கும். அப்போ அதை எடுத்து செய்வீங்க. அதன் மூலயமா, அந்த தெய்வ அனுகூலம் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் கும்பராசி என்பர்களே. சரி, வருமானம் எப்படி இருக்கும்? தொழில்துறைகள் எப்படி இருக்கும்? கும்பராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். பிஸ்னஸை பொறுத்தவரையில் அது கம்பெனியாக இருக்கலாம், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம், அல்லது ஒரு தனிநபரை வச்சு நடத்தக்கூடிய ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், கமிஷன் பிஸ்னஸாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், எஜுகேஷன் செக்டர்ஸாக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸாக இருக்கலாம். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஏன்னா கும்பராசிக்கு 10வது வீடு எதுங்க? சுக்கிரன். 5 10 சுக்கிரன் நல்ல முறையில், நல்ல பொசிஷனில் இந்த வாட்டி லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். அப்போ கும்பராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்ல முறையில், டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் நடக்கும். குறிப்பாக இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், பணங்காசு கொடுத்து வாங்கக்கூடியவங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி நல்ல முறையில் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் நடக்கும் கும்பராசி அன்பர்களே. அப்போ பணவரவு, தனவரவு இருக்கும், தொழில் ஸ்தானம் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கும்பராசி அன்பர்களே. அடுத்ததாக உத்தியோகம். இந்த உத்தியோகத்தை பொறுத்தவரையில், ஜாபை பொறுத்தவரையில், நீங்கள் எந்த உத்தியோகம், அதாவது கவர்மெண்ட் ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, எனிஒன், குறிப்பாக கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க, உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரிதான், சாதாரண நிலையில் ஒரு ஸ்டாஃபாக இருந்தாலும் சரிதான், விசேஷமாக குறிப்பாக
அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்க அதிகாரிகளுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம். உங்கள் மேலே இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் அல்லது உங்கள் மேலே இருக்கக்கூடிய வீண்பிழி அவமானங்கள் இதெல்லாம் துடைக்கப்படும். மெயினே அதுதான். நிறைய கும்பராசி அரசு அதிகாரிகள் நல்ல பொசிஷனில் இருந்திருப்பாங்க. லாஸ்ட் ஒரு 3 மாதமாகவோ இல்லை ஒரு 6 மாதமாகவோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருந்திருக்கும், அல்லது ஒரு வீண்பிழி அபாண்டமான பொய் குற்றச்சாட்டுகளாக இருக்கும், அல்லதுனா வேணுமனே சூழ்ச்சி செய்யப்பட்டு உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால சூழ்ச்சிகள் செய்யப்பட்டு அதனால் கூட ஒரு தவறுகள் நடந்திருக்கலாம். இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி நடக்கலாம், அல்லது உங்களை யாராவது மிரட்டலை, நான் இந்த மாதிரி உங்கள் மேலே ஒரு கேஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் பண்ணி மிரட்டலை பிளாக்மெயில் பண்ணலாம். அப்போ அரசு அதிகாரிகளை பொறுத்தவரையிலே உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும். அப்போ அந்த பிரச்சனை விலகுவதற்கு என்ன வேணும்? உங்களுடைய பிறப்பு ஜாதகம். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு எந்த ஆலய வழிபாடு, அதுக்கு என்ன மாதிரியான பூஜை செய்யணும் என்பதை அறிந்து செய்வீர்களே ஆனால் கண்டிப்பாக கும்பராசி அன்பர்களே, அரசு அதிகாரிகளுக்கு நல்ல மாதமாக இந்த மாதம் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாதம். குறிப்பாக நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நிறைய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். லைஃப்பில் அல்லது ஃபேமிலியில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பொதுவாக மீனராசின்னு சொன்னாலே எல்லாரும் அந்த 7.5 சனி நடக்குது. இந்த 7.5 சனியால் முதல் சனி சிரசில் விறக்கக்கூடிய சனியால் கொஞ்சம் ட்ரபுள் இருக்குது. 2வது ராசியில் ராகு இருக்கிறார். இதெல்லாம் ஓகே தான். ராசியில் ராகு இருந்தால் என்ன பண்ணுவாருங்க? ஃபஸ்ட்டு அவர் எதையும் ஒரு மிகப்பெரிய இழப்புகளை கொடுப்பார். நேமை ஸ்பாயில் பண்ணுவார், ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுவார், அப்படி இல்லைன்னா இன்கம்மை ஸ்பாயில் பண்ணுவார். ஏதோ ஒரு விஷயம் ரெகுலராக வரக்கூடிய அந்த இன்கம்மை கட் பண்ணுவார், இல்லை அதை குறைப்பார். இதெல்லாம் ராகுடைய வேலை தான். அப்போது எல்லாம் பெரிய ஒரு ஆசையை தூண்டுவார். அப்போ இதெல்லாம் ராகுடைய வேலை தான். இப்போ நார்மல் லைஃப்லேருந்து ஒரு பெரிய லைஃபுக்கு நீங்கள் ஒருத்தர் பிளான் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் ராகு அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலுமே கூட, கஷ்டங்கள் இருந்தாலுமே கூட, இதையெல்லாம் தாண்டி மீன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல மாதமாக அமைய போகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் யார்? செவ்வாய் பகவான். 2 9க்குடையவர். பொதுவாகவே இந்த மீன லக்னத்திற்கும் துலாம் லக்னத்திற்கும் செவ்வாய் ரொம்ப முழு சுபராக மாறி விடுகிறார். காரணம் என்னென்னா, 2க்கும் 9க்கும் உடையவர். ஒன்று தனஸ்தானம், இன்னொன்று பாக்யஸ்தானம். இந்த பாக்யஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அமைகிறார். இதுதான் இந்த மாதத்தின் சிறப்பு. இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் நாம் இந்த பிப்ரவரி மாத பலன்களையே மீனராசிக்கு சொல்ல போகிறோம். புரிதுங்களா? மீனராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி நல்லா இருக்கும், எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க சாமி அப்படின்னு கேட்டாக்கா, தனாதிபதி பாக்யாதிபதி 2க்கும் 9க்கும் உடைய செவ்வாய் பகவான் மீனராசிக்கு லாபஸ்தானமான 11வது வீட்டிலே உச்சம் பெற்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குருவை இந்த செவ்வாய் பகவான் 4வது பார்வையாக தொடர்பு கொள்கிறார், இணைவு கொள்கிறார். தொடர்பு, இணைவு, பார்வை, நீங்கள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. அப்போது இந்த செவ்வாய் குருவுடைய அந்த செவ்வாய் உச்சம் பெற்றதால் முழுமையான பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி யாருனாக்கா நம்ம மீனராசி அன்பர்கள். அப்போ என்ன பண்ணலாங்க? முழுமையான குருமங்கள யோகம், முழுமையான குருமங்கள யோகத்தை அனுபவிக்க போகும் மீனராசி அன்பர்களே. அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் மீதி 11 ராசிக்கும் பிட்டு பிட்டாக தான் கிடைக்கும். உங்கள் ராசிநாதனையும் அந்த செவ்வாய் பார்த்துடுறாரு, தொடர்பு கொள்கிறாரு. அதே சமயத்தில் இந்த 2 9க்குடைய செவ்வாயும் அங்கே கனெக்ட் ஆகிறார். அப்போ முழுமையான ஒரு நம்பிக்கையாக சொல்லலாம் மீனராசியை. நீங்கள் சார் கம்முன்னு போங்க, நல்லா இருப்பீங்க, நீங்கள் மார்ச் மாதம் பாருங்கள் அப்படின்னு நாம் உங்களை தைரியமாக சொல்லி அனுப்பலாம். இல்லை சார் எனக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் இந்த மாதம் போங்க, மார்ச் 1ஆம் தேதி என்னை பாருங்கள் அப்படின்னு ரொம்ப தைரியமாக உங்களை சொல்லி அனுப்பலாம்.
அப்போ பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே எல்லா வகையிலும் உங்களுக்கு 7 சனி இருக்கட்டும், லக்னத்தில் ராகு இருக்கட்டும், 7 கேது இருக்கட்டும், எந்த கிரகம் எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய கவலைகளும் காணாமல் போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மீன ராசி அன்பர்களே. அப்போ கவலைகள் காணாமல் போகும். மீன ராசிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். ஒன்று கடன் சுமை இருக்கும், அப்படி இல்லைன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்கும், அப்படி இல்லைன்னா மனசில் மிகப்பெரிய பயம் இருக்கும். இது 3 பாயிண்ட்டு தான். ஜாப்லாம் ஓரளவுக்கு நார்மலாக போகும். தொழில் எல்லாமே கூட, பிஸ்னஸ் எல்லாமே கூட வீழ்ந்து போன பாதாளத்திற்கு போன பிஸ்னஸை கூட ஓரளவுக்கு மீட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ வருமானம்லாம் கூட இந்த மீனராசிக்கு ஓரளவுக்கு சிறப்பானதாகத்தான் இருக்கும். அப்போ எங்கே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். அந்த கடன் சுமையில் என்ன ப்ராப்ளம் வரும்? தேவையில்லாத வம்பு வழக்குகள். காரணம் என்னென்னா, ராசிக்கு 7 இருக்கக்கூடிய கேது. அந்த 7 இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவாருங்க? சம்மந்தம் இல்லாத வம்பு வழக்குகளை கொண்டு வந்து சேர்ப்பார். நல்லா தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, கூட பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஆனால் ஒரு கேஸ் போட்டுருவாங்க. ஒரு வம்பு வழக்கு அதை கேஸை ஃபைல் பண்ணிடுவாங்க. அல்லது ஒரு புதுமண தம்பதிகள் பேசி தீர்க்க வேண்டிய இடத்த டக்குன்னு அந்த பொண்ணு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், இல்லை அந்த பையன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான். அப்போ டிவோர்ஸ் கேஸாக மாறும் அது. அப்போ அந்த மாதிரி வம்பு வழக்குகளுக்கான காலம். அப்போ இந்த மாதிரியான தவறுகள் நடக்காமல் பார்த்து கொள்வது சிறப்பு. அது எப்படி நம்ம ஸ்டாப் பண்ண முடியும் சாமி? கால நேரத்தை எப்படி நம்ம கணிக்க முடியும்னா, அந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சாலே இமிடியேட்டாக அந்த ஜாதகன் அல்லது ஜாதகி அவங்களுடைய பர்த் சார்ட்டை எடுத்துகிட்டு இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கேட்டுக்கிறது, உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஆக அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கால நேர தோஷத்திலே மீன ராசி என்பவர்கள் எச்சரிக்கை தேவை. அடுத்ததா பயம், மனக்குழப்பம். இந்த சனி சந்திரன் சேர்ந்தாலே அல்லது சனி கேது சேர்ந்தாலும் எக்கச்சக்கமான அந்த குழப்பம் அங்கே ஏற்படும். எதுக்கு மனசு பயப்படுதுன்னே தெரியாது. தேவையில்லாத பயங்கள் எல்லாம் ஏற்படும். அது நீங்கள் உள்நாட்டில் இருந்தாலும், வெளிநாட்டில் இருந்தாலும், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணாலும், தொழில் பண்ணாலும், கடை வச்சுருந்தாலும், வேலை செஞ்சாலும், அப்போ நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் மீனராசி என்பவர்களே தேவையில்லாத மனசில் ஒரு பயம் ஏற்படும். நிலையான ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை நிச்சயமாக சிவபெருமான் வழிபாடு, சிவ பூஜை, அப்போது எந்த மாதிரியான ஆலயத்தை நீங்கள் செல்ல வேண்டும் என்பதை அறிந்து தெரிந்து செயல்படுவீர்களேயானால் அந்த மனக்குழப்பம் தீர்வதற்கு உங்கள் பர்த் சார்ட் பிரகாரம், உங்கள் ஜாதக பிரகாரம் நீங்கள் எந்த ஆலயத்துக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்பது தெரிந்து செய்வீர்களேயானால் அந்த மன பயம் விலகும். ஒரு சிலருக்கு அந்த ஆயுள்பாவம் சம்மந்தப்பட்ட பயமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு வைப்பு தோஷங்கள், செய்வனை தோஷங்கள், நமக்கு யாராவது எதாவது செஞ்சுட்டாங்களா, பிளாக் மேஜிக் எதாவது இருக்கா, அவங்க செஞ்சுட்டாங்க, இவங்க செஞ்சுட்டாங்க, அந்த மாதிரியான பயம் ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சில இடங்களில் குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எங்கள் வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டு வரோம், அப்படி பண்ணிட்டு வரோம், சொல்கிற பேச்சை கேட்காம இருப்பாரோ, அந்த மாதிரியான பயமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் பிள்ளைகள் பற்றிய பயங்களாக இருக்கும். அப்போது அந்த பயம் தீர வேண்டுமே ஆனால் நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்கள் குலதெய்வ ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை சரி செய்து கொள்வது சிறப்பு. அப்போது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உத்தியோகம், வேலை வாய்ப்புகள். மீன ராசி அன்பர்களே, இந்த மாதம் அதி அற்புதமான மாதம். குறிப்பாக வேலை கிடைக்கணுமா, நீங்கள் எந்த சாமியை போய் பிடிக்கணும், அதுதான் முக்கியம். எந்த தெய்வத்தை நீங்கள் பிடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது மீன ராசி என்பர்களே, எனக்கு வேலையே இல்லை சாமி, எனக்கு வேலையே இல்லை சாமி, வேலை எனக்கு வேலை போய் 6 மாதம் ஆகுது, அல்லது இப்போ தான் எனக்கு வேலை போச்சு. அந்த கால நேரத்தை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, எனக்கு திரும்ப வேலை கிடைக்குமா, எனக்கு அதே உத்தியோகம் கிடைக்குமா, அதே கம்பெனியில் கிடைக்குமா, அல்லது அதே ரேங்க்கில் நான் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தேன், நல்ல ரேங்க்கில் இருந்தேன்,
எனக்கு அதே மாதிரி திரும்ப அதே மாதிரியான ரேங்கில் நல்ல பொசிஷனில் வேலை கிடைக்குமா? இதுதான் நிறைய மீனராசி என்பவருடைய கேள்வியாக அமைந்துள்ளது. இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு அப்படிங்கிற கேள்வி ரெண்டாவது, அது செகண்டரி தான். முதல்ல பிழைக்கிறதுக்கான வழி, வேலையே இல்லாமல் இருக்காங்க, பையனை வேலைக்கே போக மாட்டேறான் சாமி, வீட்டுக்காரர் வேலைக்கே போக மாட்டேங்கிறாரு. அப்போ வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும். நல்லா முயற்சி பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமையெல்லாம் போயிட்டு நவகிரகத்துக்கு தீபம் ஏற்றுங்க, நவகிரக வழிபாடு பண்ணுங்கள். இரவு பொழுதில், சனிக்கிழமையில் இரவு பொழுதில் போய் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் தொழில் அமைப்புகள் உருவாகும். மீனராசி என்பர்களே, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு காத்திருக்கீங்க, அது நிச்சயமாக தை மாதமாக இருக்குது, மாசி மாதமாக இருக்குது தமிழுக்கு. அப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. மீனராசி அன்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் நல்ல முறையில் இருக்கும். காரணம் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய், ஆமாம், மீனராசிக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்துக்கு கேந்திரம் ஏறி இருக்கிறார். பாக்யாதிபதியின் பார்வை இணைவு பெற்றிருக்கிறார். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதை வச்சு நம்ம தொழில் யோகம் அல்லது உத்தியோக யோகம், அவர் பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும், வருமானம் நல்லபடியாக இருக்கும், பணங்காசுகள் சேரும், தனவரவு இருக்கும், மகாலட்சுமி யோகம், இதெல்லாம் எப்படி சொல்கிறோம்னாக்கா 3 பாயிண்ட்டு தான். தனஸ்தானத்தில் ராசிநாதன், அதோடு மட்டுமல்லாது பாக்யாதிபதியோடு இணைவு. தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார். இன்னும் நிறைய சப்ஜெக்ட் நம்ம சொல்லிட்டே போகலாம். அப்போ எப்படி பார்த்தாலும் மீனராசிக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக அமைகிறது.